நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வணக்கம். பூமியில் தாவரங்கள் பூ பூக்கத் தொடங்கிய காலம் முதலே தேனீக்கள் தோன்றியிருக்கக்கூடும். ஆம், பூக்கும் தாவரங்களின் மகரந்தச் சேர்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும் தேனீக்கள் குறித்து நாம் அறிந்தது குறைவு. வாருங்கள், இன்றைய நிகழ்வில் நம்மைச் சுற்றி இருக்கும் தேனீக்களின் வகைகள், வாழ்விடம், இயல்பு, வாழ்வு காலம், பல்லுயிர் சூழலில் பங்கு, சூழலியல் முக்கியத்துவம் மற்றும் அவை சந்திக்கும் சமகால சவால்கள் குறித்து தெளிவாக அறிய முனைவர் திரு சுரேஷ் ஐயா நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் திரு சுரேஷ் ஐயா. சுரேஷ் ஐயா குறித்து ஒரு சிறு முன்னுரை. வணக்கம். முனைவர் சுரேஷ்குமார் அவர்கள் இளங்கலை மற்றும் முதுகலை படிப்பை விலங்கியல் துறையில் வ.உ. சிதம்பரனார் கல்லூரியில் முடித்த பிறகு ஆய்வியல் அறிஞர் படிப்பை 2006ஆம் ஆண்டு உயிர் தொழில்நுட்பத் துறையில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலும் மற்றும் அறிவியல் நிரைஞர் படிப்பை 2007ஆம் ஆண்டு விலங்கியல் துறையிலும் பெரியார் பல்கலைக்கழகத்தில் முடித்துள்ளார். 2012ஆம் ஆண்டு விலங்கியல் பிரிவில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு மாநில விரிவுரையாளர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். 10 ஆண்டுகளுக்கு மேலான ஆராய்ச்சி அனுபவம் பெற்றவர். தென்னிந்தியாவில் தேனீக்களின் பன்முகத்தன்மை மற்றும் அவற்றின் விளைபொருட்களின் மருத்துவ முக்கியத்துவம் என்ற தலைப்பில் தனது முனைவர் படிப்பை முடித்துள்ளார். உயிரி தொழில்நுட்ப பிரிவில் முனைவர் படிப்புக்காக வழிகாட்டியாகவும் இருந்து வருகிறார். 10க்கும் மேற்பட்ட அறிஞர்களுக்கு ஆய்வியல் நிரைஞர் படிப்பை வழிகாட்டியாக இருந்து வருகிறார். மேலும் தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கூட்டமைப்பு TNSCST சென்னை மற்றும் உயிரி தொழில்நுட்பத்துறை DST இந்தியா நிதியுதவி பெற்று தேனீக்களின் மரபணு மூலக்கூறு தன்மையை மதிப்பீடு செய்த ஆய்விற்கு விருது பெற்றவர். TNSCST மூலம் நிதியுதவி பெற்று கிராமப்புற விவசாயிகள் மற்றும் சுய உதவி குழுக்கள், மாணவர்கள் மத்தியில் அறிவியல் விழிப்புணர்வு தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறார். 24க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள், தேசிய மற்றும் சர்வதேச ஆய்வறிக்கைகள், 14க்கும் மேற்பட்ட மரபணு வரிசைகள், 25க்கும் மேற்பட்ட மாநாடுகள் மற்றும் கருத்தரங்கங்களில் பங்கேற்றுள்ளார். 16 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். மேலும் இவர் தனது ஆய்வு வழிகாட்டி திரு ரஞ்சித் சிங் சார் அவர்களுடன் இணைந்து தேனீ வளர்ப்பு என்ற புத்தகத்தை 2009ஆம் ஆண்டு தமிழில் எழுதியுள்ளார். தற்போது வனேந்திரா முத்தாயம்மாள் கலை அறிவியல் கல்லூரியில் விலங்கியல் துறை தலைவராக பணியாற்றி வருகிறார். சூழல் அறிவோம் வரிசையில் தேனீக்கள் குறித்த நிகழ்வில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி திரு சுரேஷையா. நன்றி 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 டாக்டர் தணிகவேல் அவர்களே. நன்றி. அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்நிகழ்வை ஏற்பாடு செய்த சூழல் அறிவியல் குழுவிற்கும் அக்குழுவில் உள்ள டாக்டர் தணிகவேல், தீபக் வெங்கடாச்சலம் மற்றும் நாகார்ஜுன் மற்றும் அக்குழுவை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னுடைய கல்லூரி வனேந்திரா முத்தையம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய நிர்வாகத்திற்கும் கல்லூரியுடைய முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் என்னை ஊக்கப்படுத்திய அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சூழல் அறிவோம் நிகழ்வில் பங்கு பெற்றமைக்கு எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன காரணம் என்றால், இந்த தேனீக்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் என்றே சொல்லலாம். இந்த சிறு அறிமுகத்தில் ஏற்கனவே தீபக் வெங்கடாச்சலம் அவர்கள் பேசியபடி இந்த சூழல் அறிவியல் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு மட்டுமல்லாமல் அந்த அந்த பக்கத்திற்கு அந்த யூடியூப் பக்கத்திலே நீங்கள் சென்று பார்த்தீர்களானால் இது சுற்றுப்புற சூழலுக்கு எந்த அளவிற்கு இந்த சூழல் அறிவியல் குழு எத்தனை முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பதை அறியலாம். நானும் பக்கத்திற்கு சென்று அந்த பக்கத்திலே நானும் ஒரு பகுதியாக இடம் பிடிப்பதில் உண்மையிலே பெருமை கொள்கிறேன். இந்த சூழல் அறிவியல் குழுவிற்கு உண்மையிலே நம்ம சேலம் பகுதியை சார்ந்தவர்கள் மட்டுமன்றி எல்லோரும் இந்த தமிழ்நாட்டிலே எல்லா மக்களும் இணைந்து இந்த சூழல் அறிவியல் குழுவை வாழ்த்தி வணங்கி இந்த நிகழ்வை தொடங்குகின்றேன். தேனீக்கள் ஓர் அறிமுகம். தேனீக்கள் என்றால் நம்மளுக்கு எல்லாருக்குமே தேனீக்கள் என்றால் என்ன என்று எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். இருப்பினும் இந்த தேனீக்கள் பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தில் என்னுடைய பங்கு என்னவென்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆதி மனிதன் தோற்றத்திற்கு முன்பதாகவே
சுமார் 5,60,00,000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த தேனீக்கள் தோன்றியதாக பண்டைய கால நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்லுயிர் எச்சங்கள் தெரிவிக்கின்றன. இந்த தேனீக்கள் பற்றி நாம் எவ்வாறு அறிந்து கொள்கிறோம் என்றால், தேன் என்கிற ஒரே ஒரு பொருளை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த தேனீக்களை மதிப்பீடு செய்து வருகிறோம். ஆனால் இந்த இயற்கை மிக மிக வளம் பெற்றிருக்க முக்கிய காரணமாய் இருப்பது நம்முடைய பூச்சி இனங்கள் மட்டுமே. ஏனினும் பெரும்பாலான பூச்சி இனங்கள் மனிதனுக்கு தீமையை செய்கின்றன. ஆனால் பெரும் நன்மையை தருகின்ற பூச்சி இனங்களும் உண்டு. அந்த பூச்சி இனங்களிலே முதன்மையானதாக கருதப்படுவது பட்டுப்புழுக்களும் தேனீக்களுமே. இந்த தேனீக்களை குறித்து பல கட்டுரைகள், பல குறிப்புகள் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளன. ஆனால் முதலாக பல தொல்லுயிர் எச்சங்கள் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட சில விஷயங்களை நாம் முன்னர் தெரிந்து கொண்டு பின்னர் தேனீக்களை பற்றி என்ன பண்புகள். எனினும் பெரும்பாலான பூச்சிகளில் இந்த தேனீக்கை முதன்மை பெறுகிறது. இந்த தேனீக்கள் நமது இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் தேனீக்கள் மட்டுமல்ல, தேன் மட்டுமல்ல, தேன் மெழுகு, அப்படி போய்கொண்டே இருக்கலாம். இந்த தேனீக்கள் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த ஸ்பெயின் நாட்டில் வலேன்சியா பகுதியில் பைகார்ப் கிராமத்து அருகில் உள்ள கிவாக்ஸ் டி லா அராஞ்சாவில் 8000 ஆண்டுகளுக்கு முன்னர் வரையப்பட்ட ஒரு சிகப்பு வண்ண பாறை சித்திரத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பாறை சித்திரமானது ஒரு 2 நபர்கள், ஆக்சுவலா இந்த 2 பேர் ஒரு இந்த கயிறு பிடித்து, அதாவது கோரை புல்லில் நெய்யப்பட்ட ஒரு கயிற்றில் ஏறி ஒரு தேனீ பொருட்களை எடுப்பதற்காக இந்த பாறை சித்திரம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த பாறை சித்திரமானது காட்டு தேன் சேகரிப்பதை பற்றி இந்த சித்தரிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, அந்த அளவிற்கு 8000 ஆண்டுகளுக்கு முன்னரே மனிதன் தேனியை பற்றியுள்ள சிந்தனைகள், அறிவுகள் இருந்துள்ளன என்பதை காணலாம். அது மட்டுமல்ல, மன்னர்கள் காலத்தில் ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வரலாற்று நிகழ்வுகள் பரவா மன்னர்கள் புகழ் பட்டத்தில் தேனியும் இடம்பெற்றிருந்தது என்பதை நாம் அறிவோம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் எகிப்தில் தாழ்ந்த தலை, இந்த தேனீக்களை நீங்கள் பார்த்தா தெரியும், தாழ்ந்த தலையும் சற்றே உயர்ந்த சிறகுகள் கொண்ட தேனி கீழ் எகிப்தில் அடையாளமாக விளங்கியது. ஆனா மேல் எகிப்தில் கோரை புற்கள், இந்த அடையாளம், இது ஒன்று கோரை புல்லாகவும் மற்றொன்று தேனீகளாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த கோரை புல்லும் தேனியும் பரவா மன்னரின் புகழ் பட்டத்தில் இடம்பெற்றிருப்பதை என்பதை அறியலாம். இந்த வரலாற்றில் இந்த தேனீக்கள் இவ்வாறாக மட்டுமல்லாது, இந்த தேனீக்கள் பல விதத்தில் சில கொலை குற்றம் பண்ணினவர் கூட தேன் கொண்டு கொடுத்து அவர்கள் குற்றத்திலிருந்து விடுபட்டதாக சரித்திரம் கூறுகிறது. இப்படிப்பட்ட இந்த தேனியை எகிப்தியர்கள் ராஜபக்தியின் அடையாளமாக கருதினார்கள். ஏனென்றால் சுயநலமின்மை, அச்சமின்மை, ஆபத்தையும் சாவையும் பெறக்கூடிய, எதிர்த்து நிற்கக்கூடிய துணிவை உள்ள இந்த தேனீக்கள் அது மட்டுமல்லாது ஆகிய பண்புகளுக்கு மட்டுமல்லாது சாவையும், அதாவது தூய்மைக்கும் ஒழுங்குக்கும் பாதுகாவலனாக இந்த தேனீக்கள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட தேனீக்கள் கிமு 9ஆம் நூற்றாண்டில் அசிரியர்கள் என்பவர்கள், அவர்கள் இப்பொழுது எந்த வடக்கு ஈரான் மற்றும் தென்கிழக்கு துருக்கி, அசிரியா என்பது இப்போது இருக்கக்கூடிய வடக்கு ஈரான் மற்றும் தென்கிழக்கு துருக்கி, வடமேற்கு ஈரான் மற்றும் வடகிழக்கு சிரியா ஆகிய நாட்டைச் சேர்ந்த மக்கள் கிமு 9ஆம் நூற்றாண்டில் இறந்தவர் உடலை மெழுகு பூசி தேனில் அமிழ்ந்து வைத்து பாதுகாத்ததாக வரலாற்றில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த அசிரியர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், தேன் கூட்டத்தை ஆட்டி வைக்கிற ரகசிய ஓசையை தெரிந்து வைத்திருந்தனர். இந்த ரகசிய ஓசை எவ்வாறு இன்றளவும் இந்த ட்ரைபல் பீப்புள், அதாவது என்ன, மலைவாழ் மக்களிடையே இந்த ரகசிய ஓசை தெரிந்தவர்கள் இன்றும் கூட இருக்கிறார்கள். அவர்கள் தேனீக்களை தனது கட்டுப்பாடுகள் வைக்கக்கூடிய கலைகளை கற்றிருக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட இந்த தேனி எவ்வாறெல்லாம் மேலும் இது இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது நெப்போலியன் தனது அரசாட்சியின் போது தேனியை அடையாள சின்னமாக கௌரவ சின்னமாக கருதினார் என்பதை வரலாற்று சுவடுகள் நமக்கு அறிவிக்கின்றன. இது வெள்ளி மூலம் பூசப்பட்ட கிரேக்க நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது. எதற்காக என்னவென்றால் தேனீக்களுடைய முக்கியமான ஒரு தேனீக்களுடைய உயரிய பண்புகளுக்காகவும் அதனுடைய அடையாளத்திற்காகவும் வெளியிடப்பட்ட வெள்ளி மூலம் பூசப்பட்ட கிரேக்க நாணயம். அதில் தேனீக்களுடைய சித்திரம் வரையப்பட்டுள்ளது. இதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அலெக்சாண்ட்ரியன் எம்பையர் ஆஃப் பாபிலோன் அதுலயும் பாத்தீங்கன்னா சிங்கத்துக்கு மேல அந்த ஒரு இதுல வந்து தேனீக்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள், இப்படிப்பட்ட வரலாற்றில் தேனீக்கள் இடம்பெற்றுள்ளது. அது மட்டுமல்ல, சங்க இலக்கியத்தில் தேனி என்ற சொல் காணப்படவில்லை. ஆனால் தேன் இமிர் என்ற சொல் காணப்பட்டதாக வரலாற்று புலவர்கள் தெரிவிக்கின்றனர். தேன் இமிர், நிமிலி அப்படி என்று சொல்லுவார்கள் தமிழில். தேன் இமிர் என்றால் உறிஞ்சுதல். இமிர் என்றால் உறிஞ்சுதல். இந்த புலவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால் தேனை உறிஞ்சக்கூடிய ஈக்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். இப்பொழுது காணப்படுகிற இந்த படங்களை பார்த்தீர்கள் என்றால் இப்போ இவ்வாறாக தேனீக்கள் பல விதத்தில் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளன. ரொம்ப விதங்கள், ரொம்ப வரலாற்று. அது மட்டுமல்லாது தொல்லுயிர் எச்சங்கள் மூலமாக முதலாக ட்ரைகோனா ஸ்பீசிஸ், அதாவது கொசு தேனியில் உள்ள எச்சங்கள், தொல்லுயிர் எச்சங்கள் மூலமாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது ஏறக்குறைய ரொம்ப, அதாவது மனிதன் தோன்றுவதற்கு முன்பதாகவே தேனீக்கள் தோன்றியதாக நாம் அறிவோம். ஆனால் அது மட்டுமல்ல, அவ்வாறு இருக்கக்கூடிய ரொம்ப தொல்லுயிர் எச்சங்கள் இருக்கிறது. அதை நான் இப்பொழுது இதில் விளக்குவதில்லை. இருந்தாலும் நம்ம நேரடியாக நாம் தேனீக்கள் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தேனீக்கள், ஹனிபி, பம்பிள் பி, கார்னட், அது வந்து வேஸ்ப் வகையை சார்ந்தது. கார்பன் பி, எல்லோ ஜாக்கெட் வேஸ்ப், ப்ளூ பேண்டட் பி, அப்படி ஒவ்வொரு தேனீக்கள் ஒவ்வொரு வகையாக. இது தேனீக்கள் அவ்வளவும் தேனீக்கள் அல்ல. தேனை உற்பத்தி செய்து தேனை கூட்டில் சேகரிக்கக்கூடிய பூச்சி இனங்கள் தான் தேனீக்கள். இந்த தேனீக்கள் நார்மலாக பூச்சி இனங்களில் இந்த 2 விதமாக சாலிட்டரி பீஸ், அதாவது அந்த ஈக்கள் வந்து 2 விதமா, சாலிட்டரி பீஸ், இன்னொன்று வந்து என்னன்னா சோசியல் இன்செக்ட், சமுதாய வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை வாழக்கூடியது. ஒன்று தன்னிச்சையாக வாழக்கூடியது. அப்படிப்பட்டதுதான் இப்ப பாத்தீங்கன்னா தேனீக்கள் மற்றும் பம்பிள் பி. நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த கனிபி வந்து தேனீக்கள் அப்படின்னாலே கனிபி தான். பம்பிள் பி வந்து ஒரு சமுதாய வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட இந்த பம்பிள் பி அப்படிங்கக்கூடிய இந்த வகை ஈக்கள் ஒரு 50 குழுக்களாக 50 தேனீக்கள் 50 பம்பிள் பி மட்டுமே ஒரு இடத்தில் இணைந்து வாழக்கூடிய சமுதாய வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட அது தேன்களை சேகரித்து வைப்பதாக சொல்லப்படவில்லை. அது அதற்கு தகுந்தது போல அதற்கு தேவையான உணவை, நெக்டாரை எடுத்துக்கொள்கிறது பூவிலிருந்து. ஆனா தேனீக்கள் அவ்வாறு இல்லை. தேனீக்கள் தனக்கு தேவையானது மட்டுமல்லாது தன்னுடைய அடுத்த தலைமுறை, அதாவது என்னவென்றால் கூட்டுப்புழு மற்றும் ராணி தேனி எல்லாவற்றிற்கும் சேர்த்து தன்னுடைய உணவை சேமித்து வைக்கக்கூடியதாக அறிகிறோம். அதுபோக இருக்கக்கூடிய இந்த கார்பன்டர் பி, இந்த கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க தும்பின்னு சொல்லுவாங்க, இது ஒரு வண்டு வகை சார்ந்தது. கார்பன்டார் பி. இந்த கார்பன்டார் பி அதாவது துளையிட்டு, அதாவது என்னன்னா ஒரு மர துகள்ல மரத்துண்டுகள்ல துளையிட்டு அதுல வாழக்கூடியது, எல்லாமே தனித்து வாழக்கூடியது. சாலிட்டரி பீஸ் சொல்லுவாங்க, கார்பன்டார் பீஸ். இது வேஸ்ப், நம்மளுக்கு தெரியும், திருடி சாப்பிடக்கூடியது எல்லாமே, அதாவது தேன் கூட்டிலிருந்து தேனீக்களை பிடித்து சாப்பிடக்கூடியது. இது வேஸ்ப் வகையை சார்ந்தது. ப்ளூ பேண்டட் பீ எல்லாமே இதெல்லாம் சாலிட்டரி பீஸ். நாம் பார்க்கும்போது வந்து தேன் அடையை போலவே இருக்கும் வேஸ்பினுடைய, அதாவது குளவியினுடைய கூடும். பட் அதுல ஒரு சொட்டு கூட, ஒரு டிராப் கூட, ஒரு சொட்டு கூட, ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் கூட இருக்காது. ஈரப்பதம் இல்லாமல் இருக்கக்கூடியது. அதான் வேஸ்பினுடைய அறைகள். இப்போ இந்த பீஸ்ல பாத்தீங்கன்னா 30,000 வகை பீ ஸ்பீசிஸ் உலக அளவில் கணக்கிடப்பட்டுள்ளது. அவற்றில் பாத்தீங்கன்னா சமுதாய வாழ்க்கை வாழ்ந்து வாழக்கூடிய
இந்த தேனை சேகரிப்பதாக கருதப்படுகின்ற 44 வகை தேனீக்கள் 7 ஸ்பீசிஸ் ஆஃப், அதாவது 7 ஸ்பீசிஸ் ஆஃப் ஹனிபீ சொல்லுவாங்க. அது 7 குடும்பங்களுக்குள் அது அடக்கப்பட்டிருக்கிறது. நார்மலா 11 வகை தேனீக்கள், 11 வகை ஜீனஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணிருக்கு. பட் இருந்தாலும் அதுல வந்து 7 வகையான, இதுவே வந்து வரலாற்றுப்படி வந்து 11 இருந்தாலும் 7 வகை தேனீக்களே 7 குடும்பங்களுக்குள்ள அடக்கி அந்த தேனீக்களே வந்து இன்றைக்கும் பிரதானமாக கருதப்படுகிறது. இந்த தேனீக்கள் இப்ப இது பாத்தீங்கன்னா, இந்த தேனீக்கள் இந்த சென்டர்ல இருக்கிறது மட்டும்தான் ஒரு தேனி. மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வேஸ்பு, லீப் கட்டர் பீ அண்ட் இதெல்லாம் வந்து சாலிட்டரி பீஸா இருக்கும். இதெல்லாம் சாலிட்டரி. இது வந்து சமுதாய வாழ்க்கை வாழக்கூடிய தேனீக்கள் மட்டுமே அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தேனீக்களின் வகைப்பாடு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். பட் இருந்தாலும் ஒரு தேனீக்கள் இது எந்த விலங்கினத்தை சார்ந்ததாகும். இது தொகுதி ஆர்த்ரோபோட்ஸ். ஆர்த்ரோபோட்னா 6 லெக்ஸ், 6 அந்த இது வந்து அந்த 6 கால்கள், 6 பேர் ஆஃப் ஜோடி ஆஃப் லெக்ஸ். ஸோ துணை தொகுதி அருங்காலிகள் சொல்லுவாங்க. பூச்சிகள் இனத்தை சார்ந்தது. இந்த பூச்சிகள் இனத்தை சார்ந்ததா இருந்தாலும் இந்த தேனீக்கள் இனக்குழு ஏப்பினி எப்படி சொல்லுவாங்க. இந்த இந்த இது வந்து பேரினம் வந்து ஏபிஸ். இந்த ஏபிஸ் பேரினம் தான் வந்து தேனை கொடுக்கக்கூடியதாக கருதப்படுகிறது. இதான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆனாலும் இந்த இந்தியா, இந்த உலக அளவுல நம்மளுடைய இயற்கை வளம் பெற்றிருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் பூச்சி இனங்கள். அதிலும் முக்கியமான காரணம் இந்த தேனீக்கள் அப்படிங்கிறதுல ஐயப்பாடே இல்லை. ஆனா இந்த சிற்றினங்கள் வேற வேற இனங்கள் இருக்கிறது. அதை பின்னாடி பார்க்கலாம் நாம். இப்போ இதுல வந்து ரொம்ப பேருக்கு வந்து இது புதுசா கூட இருக்கலாம். ஏற்கனவே தெரிந்தவர்கள் இதுல இருக்கலாம். தேனீக்கள் வந்து சில தேனீக்கள் வந்து அதாவது கூடு கட்டும்போது அடுக்கு முறையில் அடுக்கு தேனி அப்படி என்று சொல்லுவார்கள். அடுக்கு தேனி மற்றும் அடுக்கு தேனி அப்படிங்கிறது வந்து என்னன்னா மல்டிபிள் கோம்ஸ் கட்டும். ஒரு 4-5 வந்து ஒரு பேரலா கட்டக்கூடிய பேரலல் கோம்பி, ஆங்கிலத்தில் வந்து பேரலல் கோம்பி என்று சொல்லுவார்கள். இந்த அடுக்காக கட்டக்கூடிய இந்த தேனி வகைகள் ஏபிஸ் செரனா, ஏபிஸ் ஓசன்வென்கிவ் and then the Apis mellifera, Apis necroscincta and Apis nucleensis. இந்த வகை தேனீக்கள் இந்த கேவிட்டி நெஸ்டிங், அதாவது அதனுடைய ஹைவ், அதாவது கூட கட்டும்போது பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கா கட்டக்கூடியது. இந்த வகை தேனீக்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து பொந்துகளுக்குள்ள ஒரு குகையில அந்த உள்ளுக்குள்ள வந்து ஒரு அந்த ஸ்பேஸ்ல பேரலா கட்டக்கூடிய தேனீக்கள். நாம அடிக்கடி பார்க்கக்கூடிய தேனீக்கள்லாம் எதுவா இருக்கலாம், மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கூடு தொங்குற மாதிரி இருக்கும். அது வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு கூடு, அதாவது ஒரே ஒரு அடுக்கு தேனி கிடையாது, அடுக்கா கட்டாது. இது ஒரே ஒரு ஹைவா வந்து கட்டக்கூடியது ஏபிஸ் ஆண்ட்ரிஃபார்மிஸ், ஏபிஸ் பிங்கமி, ஏபிஸ் பெரியலுக்குள்ள, தென் ஏபிஸ் டார்சேட்டா, ஏபிஸ் புளோரியா, ஏபிஸ் லபோரியோசா. இந்த தேனீக்கள் பாத்தீங்கன்னா இந்த புகைப்படங்கள், இந்த படங்கள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது அடுக்கடுக்கா, இதுல ஒரு நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு பேரலா, இதுல ஒரு உள்ள இன்னொரு கோம்பு இருக்கும், அதுக்கு அடுத்த சைடு இன்னொரு கோம்பு இருக்கும், அதுல பீஸ் இருக்கும். ஒவ்வொரு கோம்புக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இப்ப இந்த தேனி பாத்தீங்கன்னா இதுல 2 கூடு இருக்கு. இதுல ஒரு கூடு, இதுல 2 கூடு இருக்கு. இந்த 2 கூடு பாத்தீங்கன்னா இந்த 2 கூடுலயே வந்து தனியான ஒரு சீட்டுல தான் கட்டியிருக்கும். இது வந்து சிங்கிள் கோம் சொல்லுவாங்க. ஒரு தனியான கோம்ல கட்டக்கூடியதுதான் வந்து இந்த பீஸ். இப்போ இந்த பிஹேவியர், இந்த கூடு கட்டுறத எப்படி இது பண்றாங்கன்னா, இந்த அதனுடைய பிஹேவியர் மற்றும் இந்த பீஸ் வந்து வாழக்கூடிய எப்படியும் டாலரேட், அதாவது என்ன பண்ணா மேன்மேட், அதாவது மனுஷன் தயாரிக்கக்கூடிய அந்த பெட்டிகளுக்குள்ள வளர்க்க முடியுமா அப்படிங்கிற பேசிஸ்ல பிரிச்சாங்க. அதுல வந்து பிரிச்சு பார்த்ததுல வந்து பேரலல் கோம்பி அப்படின்னு சொல்றதுதான் இந்த அடுக்கு தேனியை தான் வளர்க்கறதுக்கு ரொம்ப வளர்க்குறாங்க. இந்த தேனி வளர்க்க முடியவில்லை. இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் இந்த தேனி வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலே கூடு இருக்கும். ஊட்டியில கூட தேனி மரம், அதாவது வந்து தேன் மரம் சொல்லுவாங்க. இந்த கனிபி ட்ரீ சொல்லுவாங்க. கனிகோம் ட்ரீ. அதாவது ஒரு நூற்றுக்கணக்கான ஒரு 50க்கும் மேற்பட்ட கூடுகள் ஒரே மரத்துல கட்டியிருக்கும் இந்த மாதிரி தேனீக்கள். இது வந்து ஏபிஸ், இது வந்து ஏபிஸ் டார்சேட்டா கூடியது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். மெயினா பாத்தீங்கன்னா ஏபிஸ் லபோரியஸா, இந்த ஸ்பீசிஸ் பாத்தீங்கன்னா
இந்தியாவுல இருக்கக்கூடிய சில சில தேனீக்களை வந்து நான் இந்த இதுல வந்து புகைப்படமா இதுல இதுல போட்டிருக்கோம். ஏபிஸ் லபோரியஸா அப்படிங்கக்கூடியது ஹிமாலயன் ரீஜன்ல இருக்கக்கூடியது மலை தேனி மாதிரி தான் இருக்கும். தென் ஏபிஸ் ஆண்ட்ரிஃபார்மிஸ், ஸோ இது ஒரு வகையான தேனி. இதுவும் வந்து இந்தியாவுல இந்த அது வந்து ஸ்பெசிபிக்கா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஸ்பெசிபிக்கா ஒவ்வொரு பேரினம் சிற்றினம் வந்து மாறுபடும். இப்ப ஏபிஸ் நெக்ரோசின்டா, தென் ஏபிஸ் டார்செட்டா, இது வந்து சப்ஸ்பீசிஸ் சொல்லுவாங்க. பிங்கமி இது வந்து மலை தேனினுடைய ஒரு வகை தான் இந்த ரெண்டுமே சொல்லுவாங்க. ஏபிஸ் நியூக்ளியன்சிஸ் இது செரனா கூட சேர்ந்ததா இருக்கும். இதுவும் ஒரு மலை தேனி வகைகள் இதெல்லாம் இருக்கு. ஏபிஸ் டார்செட்டாவில் ரொம்ப விதமான தேனீக்கள் நம்ம இந்தியாவில் இருக்கு, தமிழ்நாட்டிலே இருக்கு. நம்ம பார்த்துருப்போம், ஆனா என்ன தேனி தெரியாது. இப்ப இது வந்து ஏபிஸ் இந்த கோஷன் விக்கி அது தேனி என்ன பாத்தீங்கன்னா, இது வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய ரெட் பீன்னு சொல்லுவாங்க. இந்த தேனி பாத்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கக்கூடியது. இது ஆப்பிரிக்கன் பீ, கில்லர் பீ சொல்லுவாங்க, ஆப்பிரிக்காவுடையது. ஸோ இந்த ஏபிஸ் மெல்லிபெரா அப்படிங்கிறது வந்து இத்தாலிய தேனி வகை. இந்த இத்தாலிய தேனி வகை இந்த மாதிரி தேனி வகையும் வந்து சப்ஸ்பீசிஸ் ஏபிஸ் மெல்லிபெரா கேப்பன்சிஸ் அப்படி சொல்லுவாங்க. இப்போ தேனீக்களின் இனங்கள், இப்ப இனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிந்த இனங்கள் தான். இருந்தாலும் இந்த தேனீக்கள் இந்தியாவில் பரவலாக காணப்படுவதாக குறிப்புகள் தெரிவிக்கின்றன. மலை தேனி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், மலை தேனி ஏபிஸ் டார்செட்டா சொல்லுவாங்க. இது வந்து ராக் பீன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்த வந்து கொம்பு தேனி ஏபிஸ் புளோரியா, இது வந்து லிட்டில் பீ அதாவது சிறு தேனின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இத்தாலியா அடுக்கு தேனி ஏபிஸ் மெல்லிபெரா, இது வந்து இந்த இந்திய அடுக்கு தேனி, இந்திய அடுக்கு தேனி ஏபிஸ் செரனா இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடுத்து வந்து கொசு தேனி, இந்த கொசு தேனி ஏபிடேல இருக்கக்கூடிய இது வந்து ஏபிஸ் அந்த வகையில சார்ந்தது கிடையாது. சரியா? இப்ப இந்த ஏபிஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மலை தேனி. இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த மலை தேனி அப்படிங்கிறது வந்து இது பலாமரத்துல இருக்கக்கூடிய ஒரு கூடு. இந்த மலை தேனி எப்படி கட்டுகிறது? இந்த மலை தேனி இந்த மாதிரி உயர்ந்த மலைப்பகுதியில தான் வந்து இது கூடு கட்டும். மலை தேனியானது உயர்ந்த மலைப்பகுதியில் பாறைகளுக்கு அடியில தான் வந்து பெரும்பாலும் கூடுகளை கட்டும். இந்த மலை தேனியானது அது மட்டுமல்ல, உயரமான கட்டடம் நம்மளுக்கு தெரியும், காலேஜ்ல பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கிற இடத்துல கோபுரத்துல கட்டக்கூடியது. ஒவ்வொரு கூடு வந்து 6 அடி அகலம் 6 அடி நீளம் இருக்கும் ஒவ்வொரு கூடும். ஒரு தேன் கூட்டுல வந்து 60,000 பூச்சி வரைக்கும் இருக்கும். ஒரு தேன் கூட்டுல இருந்து 60,000க்கு மேல 1,00,000 வரைக்கும் வந்து இந்த பூச்சிகள் இருக்கும். இந்த தேன் கூட்டினுடைய மேல் அறையில பாத்தீங்கன்னா ஒரு அதாவது கீழ் அறையில வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த தேன் வந்து என்ன பண்ணா அதனுடைய தேனை வந்து அதாவது என்னன்னா புழுக்கள் இருக்கும், அதனுடைய குயின் பீ செல்ஸ் கட்டும், மேல பாத்தீங்கன்னா தேனை சேகரிச்சு வச்சிருக்கும். இந்த தேன் கூட்டின் மேல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 40 கிலோ தேன் எடுக்கலாம். இந்த தேன் கூட்டுல வந்து இந்த தேன்ல ஏபிஸ் டார்செட்டா மேக்சிமம் இந்த தேனீக்கள் வந்து இந்த மொய் திரளாக்கம் சொல்லுவாங்க, ஸ்வாமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பின்னாடி பார்க்கலாம். இருந்தாலும் இந்த தேனீக்கள் வந்து மொய் திரளாக்கம்லாம் உண்டு. இது பிற தேனீக்கள் மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு ஈஸியா கொட்டக்கூடியது, மனுஷனை கொட்டக்கூடியது, ரொம்ப டேஞ்சரஸ் கூட. இதை வந்து வளர்க்க முடியாது. நம்ம வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். இது ரொம்ப கடிச்சினாலும் ரொம்ப பிரச்சனை. பட் இருந்தாலும் அது அதனுடைய ஒவ்வொருத்தருடைய உடல்வாக பொறுத்தது. சரியா? இன்றளவும் இப்போ வந்து வளர்க்க முடியல இந்த ஏபிஸ் டார்செட்டா ராக் பீ. இந்த பீனுடைய மெழுகு தான் உலக அளவுல இந்தியாவுல அதிகமா கைப்பற்றக்கூடிய மெழுகு வந்து இந்த ஏபிஸ் டார்செட்டா பீல இருந்து தான் பண்றாங்க. மேக்சிமம் காஸ்மெட்டிக்ஸ் அதுக்கெல்லாம் வந்து இந்த பீ இனங்கள் தான் யூஸ் பண்றாங்க. இந்த மெழுகு உற்பத்தி வந்து இது மூலமா பண்றாங்க. இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொம்பு தேனி ஏபிஸ் புளோரியா சொல்லுவாங்க. இந்த கொம்பு தேனி வந்து சிறு தேனின்னு சொல்லுவாங்க. இந்த சிறு தேனியானது கொம்புகள்ல கூடு கட்டும். அதாவது சின்ன சின்ன மரக்கிளை இதுல வந்து கூடு கட்டும். இதுவும் சிங்கிள் கோம்பு தான் கட்டும். அதே மாதிரிதான் ப்ரீவியஸா ஏற்கனவே பார்த்தோம். இதுவும் சின்ன தேனி சின்ன கூடா தான் இருக்கும். இந்த தேனி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். தென்னை ஓலையில கட்டும், பனை ஓலையில கட்டும், சில முட்புதர்கள்ல, மரங்கள்ல, சிறிய கொம்புகள்ல ஒரே ஒரு சின்ன சிறிய வடிவில கூடு கட்டக்கூடிய இந்த பீஸ். இந்த பீ வந்து கொம்பு தேனின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 1 கிலோ தேன் மேக்சிமம் பாத்தீங்கன்னா 1 கிலோ, ஒரு 2 கிலோ டு 3 கிலோ கூட எடுக்கலாம். ஆனா இது ஒரே இடத்துல அதிகமா இருக்காது. இது வந்து ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்காவோ 3 மாசத்துக்கு இருக்காவோ அப்படி இடம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு கூட்டுல 30,000 தேனி வரைக்கும் இருக்கும். 30,000 தேனீக்கள் வர இருக்கும்.
ஒரே இடத்துல அதிக நாட்கள் நீடித்து ஒரே இடத்துல இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேன் கூடு அது வந்து ஒரு 50 சென்டிமீட்டர் உயரத்துல இருக்கும். ஒரு 35 சென்டிமீட்டர் அகலத்துல இருக்கும். ஒரு சின்ன கூடா தான் இருக்கும். இப்ப இதுல பார்த்திருக்கிறது வந்து இந்த தேன் கூடு. இந்த பீஸ் வந்து அந்த கூட்ட சுத்தி இருக்கக்கூடியது. இந்த ஏபிஸ் இதுல இருந்து பெறக்கூடிய தேன் வந்து என்னன்னா ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. ஏன்னா பலதரப்பட்ட மரத்துல இருந்து எடுத்து அந்த நெக்டாரை கலெக்ட் பண்ணி கட்டக்கூடியது. பட் இருந்தாலும் இது வந்து இந்த தேனீ கூட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கார தேனி பாத்தீங்கன்னா கரிய நிறத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த போட்டோ பாத்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ ரொம்ப வயிற்றுப்பொறியில ஒரு சின்ன ஒயிட் கலர்ல ஒரு ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இருக்கும். ஆண் தேனி பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல இருக்கும். ஸோ இதுவும் வந்து மொய்த்திரள் நாட்டம். ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்து மாறக்கூடிய ஒரு தேனி வகை. இதுவும் வீட்டுல வளர்க்கப்படவில்லை. இதுதான் நம்மளுடைய இந்திய அடுக்கு தேனி. இது வந்து இன்னைக்கு இந்திய அடுக்கு தேனி இது மரப்பொந்துகள்லாம் மேக்சிமம் மரப்பொந்துக பொந்து மற்றும் பாறைகளுக்கு இடையில வந்து இடைவெளிகள்ல சுவர் இடைவெளியில நம்ம வீட்டுகள்ல அந்த காலத்துல பார்க்கலாம். அந்த காலத்துல வந்து இப்போ வந்து இந்த தேனீக்கள் வந்து ஏன் வந்து இந்த அடுக்கடுக்கா கட்டக்கூடிய தேனீக்கள்லாம் எல்லாம் ஒரு 2009ல ஒரு ரிப்போர்ட் வந்தது. ஒரு ஆள் அவங்க என்ன சொல்லிருக்காங்க, இந்த ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாருன்னா 50% அதாவது 50% இந்தியாவுல தேனீக்களினுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு பலவிதமான காரணங்கள். இந்த இந்திய தேனி வகை எப்படின்னா இந்த இந்திய தேனி வகைகளும் காரணம் அது என்ன காரணம்னா அந்த காலத்துல வந்து கூரை வீடு கூரைகள் இப்ப வந்து கூரை இல்லா மாநிலமா மாறிடுச்சு. எல்லாமே ஒரு வீடு கூட வந்து நம்ம வந்து எல்லாமே காங்கிரீட் அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு. அது ஒரு காரணம். நம்ம அது மட்டும் இல்ல, இந்த தேனி தான் வந்து வளர்க்கக்கூடிய தேனி வகையில இது இந்தியாவுல வளர்க்கக்கூடிய தேனி வகையில இது முதன்மையானவை. இந்த கிராமத்துல வளர்க்கக்கூடியது இது ஏபி செரனா இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேனி வகை பாத்தீங்கன்னா இது வந்து அந்த பழைய தேனி மாதிரி இருக்காது. இதுவும் ஒரே இடத்துல வாழ தன்மை உடையது. ஆனா ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். ரொம்ப கொட்டக்கூடியது. சிவப்பு கலந்த கருநிறமா இருக்கும். இதுலயும் ரொம்ப சப்ஸ்பீசிஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஏபி செரனா இண்டிகான்னு சொல்லுவாங்க நார்மலா. ஸோ இந்த தேனி வகையை பாத்தீங்கன்னா இது வந்து எளிதா நம்ம கையாளலாம். பட் ஒரு கிலோ ஒரு கூட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 6 கிலோ தேன் கூட அதாவது ஒரு கூட்டுல இருந்து லெவலுக்கு வந்து இந்த தேனி வகைகள் இது வந்து இந்த இந்திய அடுக்கு தேனி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து இத்தாலிய அடுக்கு தேனி. இந்த இத்தாலிய அடுக்கு தேனி வந்து 1758ஆம் ஆண்டுல தான் ஒரு ஸ்வீடன் நாட்டு தாவரவியல் நிபுணர் கார்ல் லின்னேஸ் வந்து என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பேர் வச்சாரு. ஏபிஸ் மெல்லிஃபெரான்னு பேர் வச்சாரு. அதுக்கடுத்த மறுபடியும் ஒரு பேரை மாத்தினாரு. ஏபிஸ் மெல்லிஃபிகா தேன் உருவாக்குபவை அப்படின்னு சொல்லி பேர் வச்சாரு. மறுபடியும் மீண்டும் அவர் முதல் முறையாக வைத்த பேரு இந்த தேனீக்கு வந்து இப்போ வரைக்கும் நீடித்து வருகிறது. ஏபிஸ் மெல்லிஃபெரா அப்படின்னா வந்து தேன் தாங்கியவை. ஏபிஸ் மெல்லிஃபெரா தேன் தாங்கியவை என்ற அர்த்தம். இந்த இந்த தேனி வந்து இந்தியாவுக்கு வந்து புதுசு. 1962ல தான் அட்வால் அப்படிங்கக்கூடிய ஏஎஸ் அட்வால் அப்படிங்கிறதான் முதல்ல இந்த தேனியை வந்து இந்தியாவுக்குள்ள அறிமுகப்படுத்தினாங்க. இந்த மேக்சிமம் பாத்தீங்கன்னா தேனீக்கள் முதல்ல இத்தாலியில இருந்து காஷ்மீர் பஞ்சாப் பகுதியில தான் வந்து இதை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த தேனி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அண்டார்டிகா தவிர எல்லா கண்டத்திலையும் இருக்கக்கூடிய ஒரே தேனி வகை இந்த தேனி வகை தான். இதுதான் ஏபிஸ் மெல்லிஃபெரா சொல்லுவாங்க. இந்த மேக்சிமம் வளர்க்கக்கூடிய நாடு எல்லா நாடுகள்லயும் வளர்க்கக்கூடிய தேனி வகையானது இத்தாலிய தேனி வகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேனீக்கள் வந்து நம்ம சூழலியல் பார்வையில பார்த்தோம்னா ஒரு எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ். அதாவது இன்னொரு நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு இது வந்து இறக்குமதி செய்யப்பட்ட அதாவது வேற நாட்டுல இருந்து இங்க அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த தேனி வகை. இந்த தேனி வகை என்னன்னா இப்போ பழங்காலத்துல வந்து ஏற்கனவே ஒரு பல ரிப்போர்ட்டுகள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழ்நாட்டினுடைய இந்த சூழலுக்கு வந்து இந்த தேனீக்கள் வளராது அப்படின்ட்டு பல ரிப்போர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா அத வந்து ஒரு சில தனியார் நிறுவனங்கள் வந்து இந்த தேனியும் தமிழ்நாட்டு சூழ்நிலையில வளர்க்க முடியும் அப்படின்னு சாதிச்சிருக்காங்க. இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தேனீக்கள் வந்ததுனால பலவிதமான அதாவது கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்படிஷன். இது இந்திய தேனீகளுக்கு ஒரு காம்படிட்டான ஒரு தேனி என்றே சொல்லலாம். ஏன்னா இது வந்து அதிகமா தேனை சாப்பிடக்கூடியது. அந்த தேனி வந்து அப்படி கிடையாது. இந்த தேனியில வந்து ஒரு கூட்டுல வந்து 20 கிலோ எடுப்பாங்க. ஒரு 2 அந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமாக இது பண்ணக்கூடியது. இது வந்து
மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லா நாடுகள்லயும் இருக்கக்கூடிய தேனீ வகை. இதுதான் ரொம்ப இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த தேனீக்கள் அழிந்து வருவதாகத்தான் கொசு தேனீ அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைகோனா ஸ்பீசிஸ். நம்ம எங்க பார்க்கலாம்னா இந்த வகை தேனீய எங்க பார்க்கலாம்னா நம்ம ஜிலேபி கடையிலயும், நம்ம ஒரு பலாப்பழம் இந்த மாதிரிலாம் அதிகமா போட்டு வச்சிருக்க இடத்துல பார்க்கலாம் இந்த தேனீக்கள். இந்த தேனீக்கள் இன்னைக்கு வந்து குறைஞ்சு கொண்டு இருக்கிறதுனால ஒரு சூழலியல் பார்வையில நம்ம பார்த்தோம்னா இந்த தேனீக்கள் வந்து அழிந்து வருவதாகத்தான் ரொம்ப ஆய்வறிக்கைகள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. உலகத்துல இந்த தேனீக்களை எப்படி நம்ம வந்து அத நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதிகமான செலவுகள் பண்ணி இதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா இது சிறு சிறு தாவரங்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய இந்த தேனீ வகை இது வந்து கொசு தேனீன்னு சொல்லுவாங்க. இதுல 600 கிராம்ல இருந்து 800 கிராம் தேன் தான் கிடைக்கும். ஆனா இது அந்த தேனீ மாதிரி வந்து அடுக்கடுக்கா கட்டாது. இப்ப இதுல வந்து மூங்கில் தட்டுல ஒரு இதுல உள்ள கூடிய இது நார்மல் சுவத்துல. இப்ப இன்னைக்கு இந்த வகை அழிஞ்சு வர்றதுக்கு காரணம் என்னன்னா அந்த காலத்துல தேனீக்களை பாத்தீங்கன்னா தேட்ச் ரூப் சொல்லுவாங்க. வீட்டுல வந்து ஓலை குடிசையில கீழே கட்டியிருக்கும், மஞ்சவருக்கு உள்ள கட்டியிருக்கும். ஆனா இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு மஞ்சவர் கிடையாது. எந்த ஊர்லயும் மஞ்சவர் உள்ள வீடு பார்க்க முடியாது. எந்த ஊர்லயும் வந்து இந்த சூழ்நிலை பார்வையில அந்த சூழலியல் பார்வையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த தேனீக்கள் வந்து தேக்கு மரத்தை வந்து அதிகமா ப்ரிஃபர் பண்ணும். நம்ம எல்லாம் வெட்டிட்டு இருக்கோம். இந்த இந்த மாதிரி இந்த தேனீக்கள் வந்து ரொம்ப அதிகமா அழிந்து கொண்டே வருகிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதையும் வச்சு வளர்க்குறாங்க. ஆனா கேரளாவில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, கன்சர்வ் பண்றாங்க. இருந்தாலும் சூழலியல் பார்வையில இதனுடைய அழிவு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா அது ஒரு 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 அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய பங்கு வந்து இது வந்து இந்த தேனியை பாதுகாக்கலன்னா இன்னைக்கு வந்து நம்ம குடிச்சிட்டு போடக்கூடிய சில நம்ம சுகர் சிறப்பு எங்கேயாவது ஊத்தி விட்டுருந்தோம்னா அங்க கூட இந்த தேனி வந்து இருக்கும். அந்த தேனி நம்ம பார்க்கக்கூடிய இடமே அதான் சுவிட்ச் போர்டில் இருக்கும். இப்போ இன்னைக்கு சுவிட்ச் போர்ட்லாம் மாடர்ன் டைப் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து எல்லாமே கான்கிரீட் வீடு ஆகி போச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த தேனி வந்து நம்மளுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இருந்தாலும் இந்த தேனியை பற்றி பேசணும்னா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே நான் சொன்னதுதான். இந்த பீஸ் எல்லாம் எல்லா பீயும் வந்து வளர்க்கக்கூடியது எவ்வளவு இது பண்ணுது. ஒரு கிலோமீட்டர் இப்ப ஏபி இந்திய தேனினா 1 கிலோமீட்டர் எவ்வளவு இதாகும். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ள தேன், அதாவது அந்த நெக்டார் கலெக்ட் பண்ணக்கூடியது, மகரந்தம் அதாவது மது கலெக்ட் பண்ணக்கூடியது, பூவிலிருந்து பூந்தேன் கலெக்ட் பண்ணக்கூடியது. இது வந்து தேனீக்களுடைய வளர்ச்சி பருவம். தேனீக்கள் எப்படின்னா ஒரு தேனி வந்து ஒரு ராணி தேனி வந்து முட்டை போடும். இந்த முட்டை போட்டு எப்படி வந்து ஒரு லார்வா ஒரு 6 எப்படி உருவாகி எப்படி வந்து இதுக்கு வந்து உணவு கொடுக்குது இந்த பனித்தேன்கள் அப்படி சொல்லுவாங்க. பனித்தேனீக்கள் அதை வந்து அதுக்கு பல பேர்ல கூப்பிடுவாங்க. பனித்தேனீக்கள். இந்த பனித்தேனீக்கள் வந்து எப்படி வந்து கொடுக்குது, இதெல்லாம் முடிச்சதான் சீல் பண்ணி எப்படி வெளியே வருதுங்கிறது தான் இந்த ஸ்லைடு வந்து சொல்லுது. ஒரு தேனி குடும்பம், இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு தேனி குடும்பம் ராணி தேனி தான் வந்து பிரதானமா இருக்கக்கூடியது. இந்த ராணி தேனி ஒரு தேனி குடும்பம்னா ஆண் தேனி இருக்கும், தேனீக்கள். இதுக்கு வந்து பல பேர் இருக்கு. ஒவ்வொன்றும் ராணிக்கு இது ஒர்க் பண்ணிச்சுன்னா அது வந்து பரிவார தேனீக்கள் சொல்லுவாங்க. வேலைக்கார தேனீக்கள், ஒவ்வொரு கூட்ட பாதுகாக்கக்கூடிய பல பண்புகள் இந்த தேனீக்கு இருக்கு. இந்த மேக்சிமம் இந்த ராணி தேனி தான் ஒரு தாய்க்கு கீழே உள்ள ஒரு கூடு. அதாவது ஒரு தாய் தேனி அப்படின்னா ராணி தேனி தான். இந்த தாயினுடைய ஆட்சி தான் இங்க. இந்த ராணி தேனி வந்து என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த ராணி தேனி. இந்த பனி தேனீக்கள் வந்து வந்து இது வந்து ஸ்டெரைல் ஃபீமேல்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்டெரைல் ஃபீமேலா இருந்தா கூட இந்த பனி தேனி என்ன பண்ணா எஃகு ரொம்ப கம்மியா புழுக்கள் இருக்கு, தேனியால முட்டை போட முடியல. ராணி தேனி அப்படின்னா தன்னுடைய வாழ்நாள்ல 28 முட்டை போடலாம். இந்த தேனி வந்து சூழ்நிலைகள் சரியில்லாதபடி இது உந்துதல் படி 28 முட்டை போட்டு அந்த முட்டையில இருந்து வரக்கூடிய தேனீக்கள் எல்லாமே என்ன பண்ணா வந்து ஆண் தேனீக்களாக மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்டெரைல் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அந்த சூழ்நிலை நடக்கும். இந்த ஆண் தேனீக்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆண் தேனீக்கள் சோம்பல் தேனின்னு சொல்லுவாங்க. இந்த ஆண் சோம்பல் தேனி இதுல ஒரே ஒரு விஷயம்னா இது வந்து ராணி தேனி கூட இணை சேர்தல் மட்டும்தான் இந்த ஆண் தேனியோட பணி. ஒரு ஆண் தேனியுடைய விதை உறுப்புல பாத்தீங்கன்னா 200 மில்லியன் விந்தணுக்கள் உள்ளதா. 200 மில்லியன் விந்தணுக்கள் வந்து இருக்கும். அந்த 200 மில்லியன் விந்தணுக்கள் எப்பன்னா அது வந்து ஒரு ராணி தேனி கூட்டுல அது வந்து எமர்ஜ் ஆகி வெளியே வந்தோடனே
இது அது என்ன சொல்லுவாங்கன்னா திருமண ஓட்டம்னு சொல்லுவாங்க. வெளியில போய் இணை சேர்றது மட்டும்தான் இதனுடைய பணியா இருக்குமே தவிர வேற எந்த பணியும் கிடையாது. கூட்டுல அதிகமா இருந்தா அது வந்து என்ன பண்ணும்னா, அது தேனீக்கள சாப்பிட ஆரம்பிச்சிரும். இப்போ வந்து இந்த தேன் பூச்சியினுடைய உடலமைப்பு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் நான் சொல்றேன். இங்க வந்து நம்மளுடைய வாய் உறுப்பு இங்க இருக்கும். இதுல வந்து தேன் அதாவது என்னன்னா, இந்த தேன் அதாவது என்னன்னா தேன இந்த தேன் வந்து தேன் வயிறுன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணும்னா, புரோவென்ட்ரிகுலஸ் அந்த இடத்துக்கு மட்டும் தான் அந்த தேன் போகும். உள்ள வயித்துக்குள்ள போகாது. இந்த தேன் சில நொதியாக்கும். அண்ட் தென் அது கீழ பார்த்தீங்கன்னா, கடைசி 5வது இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த அப்டாமன்ல பார்த்தீங்கன்னா, கடைசி 4 செக்மெண்ட்ல இந்த இந்த பேக்ஸ் கிளாண்ட் இருக்கும். இந்த தேனீக்கள்ல பேக்ஸ் அதாவது ஒரு தேன் மெழுகு. இப்ப முதல்ல வயிற்றின் இறுதி பக்கத்துல வந்து 4 கண்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெழுகு சுரப்பி இருக்கும். இந்த மெழுகு சுரப்பி வந்து 1684ல ஜான் மார்ட்டின் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் மெழுகு சுரக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கடுத்த 108 வருஷத்துக்கு பிறகுதான் ஜான் கண்டர் அப்படிங்கக்கூடியது பனித்தேனியினுடைய மெழுகு சுரப்பியில இருந்து மெழுகு சுரக்கிறது அந்த மெழுகை எடுத்து காட்டினார். இந்த 100 செல்கள் 25 மில்லிகிராம் வந்து மெழுகு இருக்குன்னா அதுல வந்து 100 செல்கள் மெழுகு செல்கள் தேன் மெழுகுல வந்து அந்த செதில்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செதில்கள் 4 மில்லியன் செதில்கள் 1 கிலோ தேன் இருந்துச்சுன்னா அதுல 4 மில்லியன் செதில்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இப்போ வந்து ஒரு தேனி அறை புனையுதற்கு இப்போ ஒரு பாத்தீங்கன்னா இது வந்து சரி ஒரு தேனி கூடு கட்டுறதுக்கு என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இது வந்து ராணி தேனி நீங்களே பார்க்கலாம். வடிவத்துல பெருசா இருக்கும். எல்லா தேனியை விட வடிவத்துல பெருசா இருக்கும். ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். சரி அப்டாமன் பெருசா இருக்கும். இது வந்து அவ்வளவு சீக்கிரத்துல கடிக்காது. இன்னொரு ராணியை பார்த்தா விடாது. இது வந்து ஒரு தேனி வந்து பணியாளர் தேனி வந்து எப்படி மகரந்தத்தை எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு விளக்கக்கூடிய ஒரு காட்சி. இது வந்து கொசு தேனீக்கள் அதாவது ஒர்க்கர் பீஸ் எப்படி இது பண்ணுது அப்படிங்கிறத. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தேனீக்கள் வகை எப்படி உருவாகுது, ஒரு ஆண் தேனியோ ஒரு குயின் பீயோ அதாவது ஒரு பனித்தேனியோ எப்படி உருவாகுது அப்படின்னா கருவுரா முட்டையில இருந்து வரக்கூடியது. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து என்னன்னா கொஞ்ச நாளைக்கு எல்லாத்துக்குமே ராயல் ஜெல்லி தான் கொடுக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ராயல் ஜெல்லி அப்படிங்கிறது வந்து ஒரு இது வந்து சுரக்கக்கூடிய அந்த சுரப்பி வந்து தேனீக்களுடைய அந்த அந்த ராயல் ஜெல்லி அதனுடைய பேரஞ்சல் கிளாண்ட் அந்த கிளாண்ட்ல இருந்து சுரக்கக்கூடிய அந்த சுரக்கக்கூடிய அந்த ராயல் ஜெல்லி அப்படிங்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணா போலன் கிரைன்ஸ் தேன் கூட சேர்த்து அதை புழுக்களுக்கு கொடுக்கும். உணவு ஊட்டி அதுல இருந்து வரக்கூடிய தேனி தான் வந்து அதாவது ராயல் ஜெல்லி ஃபுல்லா கொடுத்துச்சுன்னா அது ராணி தேனியா மாறும். அப்படி அதை தொடராம அதுக்கு பதிலாக வந்து வந்து நார்மலா ஒரு பணியாளர் தேனிக்கு வந்து என்ன பண்ணுன்னா ராயல் ஜெல்லி வந்து உணவாக கொடுக்காது. இதுல வந்து மாத்திரும். ராயல் ஜெல்லி கொடுக்காம வேற எதை மாத்திரும். சரியா? ஹனி பிரெட் மட்டும் தான் கொடுக்கும். இப்ப முட்டை விடுதல் இப்ப வந்து ஒரு ராணி தேனினா 3 நாட்கள் எடுக்கும். லார்வா பருவம் 5 நாட்கள். மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து 16 நாட்கள்ல ராணி தேனி வெளியே வந்துடும். பணியாளர் தேனினா 20ல இருந்து 21 நாட்கள்ல வெளியே வரும். ஆண் தேனினா 23ல இருந்து 24 நாட்கள்ல வெளியே வரும். ஒவ்வொரு தேனியும் வந்து டிஃபரா இருக்கும். அதாவது அந்த கூடு பாத்தீங்கன்னா ஆண் தேனியினுடைய அறை வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த செல்லுல இருந்து மேல வரைக்கும் இருக்கும். மேல வந்து அது வந்து நீட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஆண் தேனியுடைய அறை. ராணி தேனியுடைய அறை வந்து அந்த கூட்டினுடைய எட்ஜில் வந்து அந்த ராணி தேனியுடைய அறையை கட்டும். அது கொஞ்சம் பெருசா இருக்கும். ஒரு கப்பு மாதிரி இருக்கும். பணியாளர் தேனியுடைய அறை பாத்தீங்கன்னா வந்து அது சமமா இருக்கும். அது வந்து ஒவ்வொரு பணியாளர் தேனியுடைய அறை புனையதுக்கு வந்து 13 மில்லிகிராம் வந்து மெழுகு தேவைப்படுது. ஒரு பணியாளர் தேனியுடைய அறை இது பண்றதுக்கு 13 மில்லிகிராம் மெழுகு தேவைப்படுது. இதே இது ஆண் தேனியினுடைய அறையா இருந்ததுன்னா 30 மில்லிகிராம் தேவைப்படுது. இதே இது ராணி தேனியுடைய அறை கட்டணும்னா அதுக்கு வந்து அதாவது என்னன்னா அதனுடைய எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும் இந்த மெழுகு செல்கள். இப்போ வந்து ஒரு தேனடை அப்படின்னா இந்த ஒரு தேனடை 150 கிராம் தேன் அந்த மெழுகு செல் இருந்துச்சுன்னா அதுல வந்து 4 கிலோகிராம் தேனை சேர்க்க முடியுமா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு 9100 தேனீக்கள் அறை இருக்காம். அதாவது எதுலன்னா 150 கிராம் எடையுள்ள தேனடையில 9100 சேமிப்பு அறைகள் இருக்குது. அந்த அறைக்குள்ளதான் இந்த தேனு 4 கிலோகிராம் தேனு. கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். 150 கிராம் பேக்ஸ்ல வந்து அப்போனா எந்த அளவுக்கு கட்டுமான ஒரு ஒரு அந்த ஒரு இது இருக்கக்கூடியது அப்படிங்கிறது நம்ம எல்லாம் நினைச்சு பார்க்கக்கூடியது. இப்போ ஒவ்வொரு தேனீக்களுக்கும் ஒவ்வொரு பணி இருக்கு. நம்ம வந்து பணியாளர் தேனீங்கிறது வந்து நார்மலா எல்லா வேலையும் அதான் பார்க்கும்.
தேன் எடுக்கிறதுல இருந்து தண்ணீர், தேனீக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அதாவது மகரந்தம், மது, தண்ணி, நல்ல தண்ணி. நல்ல தண்ணி இல்லனாலும் அதெல்லாம் பெரிய ஆய்வுகள்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப உப்பு தண்ணீல இருந்து தேன் எடுக்காது. அதாவது தண்ணி எடுக்காது. நல்ல தண்ணி, நல்ல தண்ணி இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அந்த ஒரு கூட பாதுகாக்கணும்னா தண்ணி ரொம்ப முக்கியம். அதனுடைய புழு வளர்ச்சி பெறணும்னா தண்ணி ரொம்ப முக்கியம். அடைக்கட்டுதல இருந்து கூட்ட பாதுகாத்தல், சுத்தம் பண்றது, ராயல் ஜெல்லி உருவாக்கம், சாப்பாடு குடுக்குறது எல்லாமே தேனீ பச ப்ரொப்போலிஸ் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் எடுத்து வரதோடு தேனீனுடைய அதாவது பணியாளர் தேனீ, ஒர்க்கர் பீஸ் அது வந்து அதிகமா இருக்கும். ராணி தேனீ வந்து 1 தான் இருக்கணும். 1க்கு மேல ஒரு கூட்டுல இருந்துன்னா, அந்த ராணி தேனீ வந்து ஒரு தேனீய வந்து கொன்னு போட்டுரும். ஒரு 2 தேனீ வந்து சண்டை வந்து கொன்னு போட்டுரும். அப்படி அதிகமா ராணி தேனீ உருவாகும்போது, அது வந்து ஒரு கூட்ட விட்டு இன்னொரு கூட்டு வந்து மொத்தமா ஒரு குரூப் ஆஃப் பீஸ கலெக்ட் பண்ணி கூட்டிட்டு போய் இன்னொரு கூடு கட்ட ஆரம்பிக்கும். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது. இப்ப சூழலியல் பறவைகள்ல பார்த்தீங்கன்னா, இந்த இந்த தேனீக்கள் வந்து எந்த விதத்துல ஒரு நம்ம இது இது மட்டும் எடுத்துட்டு எல்லாமே பண்ணா கூட, அதனுடைய கண்ட்ரோல் அதாவது என்னன்னா, ஒரு ராணி தேனீக்கு கீழ எப்படி வந்து அந்த கூட்ட வந்து கட்டுக்கோப்பா வச்சிருக்கு அப்படிங்கிறது, அந்த 9 ஹைட்ராக்சி டெசனோமிக் அமிலம் அப்படிங்கக்கூடிய அந்த இனப்பெருக்க வேதிப்பொருள வச்சு, இந்த ராணி தேனீ ஒரு நாளைக்கு 2000 முட்டை விடும். 1000லேருந்து 1500லேருந்து வயசாக வயசாக அந்த முட்டையிடக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். 5 வருஷத்துக்கு ஒருக்கா 5 வருஷம் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தா வந்து 7 வருஷம் கூட இருக்கக்கூடியது அந்த விந்தணு வீரியத்த பொறுத்து. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு டைம் அது வந்து எ அது கூட அதாவது இணைந்தா ஆண் தேனீ கூட 200 மில்லியன் விந்தணு. அந்த விந்தணுல எவ்வளவு உள்ள போயிருக்குன்னு பாருங்க. சரியா? இது தேனீகளுடைய மேய்ச்சல் பகுதி. ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். இது இருந்தாலும் எல்லா தேனீலயும் வந்து எடுக்கக்கூடியது. இந்த இது வந்து ஒவ்வொரு மாசமும் இப்ப அக்டோபர் மாசம்னா ஆமணக்கு, சோளம், கம்பு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அடுத்த மாசம் பார்த்தீங்கன்னா சோளம் இருக்கும். சூரியகாந்தி, எள்ளு, கம்பு, மெக்காச்சோளம் இதுல இருந்துலாம் வந்து அதிகமா இருக்கக்கூடியது. இதுல வந்து மகரந்தம் கொடுக்கக்கூடிய செடி. பார்த்தீங்கன்னா, தென்னை பார்த்தீங்கன்னா எல்லாம் மேக்ஸிமம் எல்லா மாசத்துலயும் இருக்கும். தென்னை வந்து மகரந்தம் கொடுக்கக்கூடிய செடியா மகரந்தம் கொடுக்கக்கூடிய மரத்துல வந்து தென்னை. அதுபோக வந்து மது கொடுக்கக்கூடிய செடி வந்து பார்த்தீங்கன்னா, பருத்தி செடி, பூசணி. ஒவ்வொரு பூசணி செடிக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த தேன் வயிற்றுல வந்து இப்ப வந்து அந்த பூசணி செடி ஒவ்வொரு இதுக்கும் வந்து அதனுடைய அ அ தேன் எடுக்கக்கூடிய சக்தி வந்து வேறுபடும். ரொம்ப ஸ்பீடா எடுக்கும். ஒவ்வொன்னுக்கும் அதனுடைய பூவின் தன்மைய பொறுத்து வந்து அதனுடைய அந்த மதுவினுடைய அந்த தேனுடைய இதே வந்து மாறும். தன்மையே மாறும். இப்ப முருங்கை தேன் பார்த்தீங்கன்னா, வெள்ள வெள்ளேன்னு இருக்கும். முருங்கை ஒரு கூட்டுல பார்த்துட்டீங்கன்னா, டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அந்த கூட்டுல வெள்ளையா இருக்கும். தண்ணி மாரி இருக்கும். இப்ப வாகை மரம், கருவேப்பிலை, புளிய மரம் பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டே வந்து புளிய மரம் மாரியே இருக்கும். அதாவது புளிய சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதே மாரி இருக்கும். அந்த மாரி விஷயங்கள். இப்ப இந்த மாரி இந்த இந்த மது தான் டிட்டர்மைன் பண்ணுது. மதுவும், மகரந்தம் தான் வந்து தேனுடைய தன்மையை தீர்மானிக்கும். இப்படிப்பட்ட இந்த மது குடுக்கக்கூடிய செடிகள் நம்மள சுத்தி இருக்கா? இப்ப அழிஞ்சுகிட்டே வருது. என்ன காரணம்? நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா செடியும் வந்து விதைகள் வந்து நம்ம வேற ஒருத்தன்ட்ட வாங்குறோம். ஆனா விதை உருவாக்கக்கூடிய செடிகள நம்ம வந்து பயிரிடல. இன்னைக்கு வந்து தக்காளி பழம்ல இருந்து எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதனுடைய விதைகள் உற்பத்தி ஆகக்கூடிய செடி நம்மட்ட இல்ல. எல்லாமே என்ன பண்ணுவோம்? இன்னொருத்தங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கோம். அந்த அதனால தான் வந்து இன்னைக்கும் வந்து சிறந்த மதுரம் கொடுக்கக்கூடிய நம்மளுக்கு தெரிஞ்ச புளி, ஆலம், இப்போ அந்த நாவல் மரம், தேக்கு மரம், மாமரம், இப்போ குறிஞ்சி, புங்கை இதெல்லாம் வந்து குடுக்கக்கூடியது. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடா போக வேண்டியிருக்கு. இது நார்மலா ஒரு ஃப்ளவர்னுடைய ஒரு ஒரு பூவுன்னா அதனுடைய தன்மை எப்படி இருக்கும்? ஆண்ட்ரீசியம்னா என்ன? கைனீசியம்னா என்ன? நம்முடைய எப்படி வந்து இதனுடைய இந்த இந்த போலன் கிரெயின்ஸ் எப்படி உள்ள வந்து எப்படி வந்து இதனுடைய பாலினேஷன் நடக்குது? செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் இருக்கும். பாலினேஷன் வந்து பல விதத்துல வந்து நடக்கும். விண்டு மூலமா பறக்கும், வாட்டர் மூலமா, ஹைட்ரோஃபோலின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து அனிமல் மூலமா பரவக்கூடியது. எண்டோஃபிலி அதாவது வந்து இன்செக்ட் மூலமா பரவக்கூடியது. இந்த பாலினேஷன் வந்து டிஃபர் ஆகும் ஒவ்வொரு இதுக்கும். இங்க வந்து தேனீக்கள் வந்து எப்படி எடுக்கு? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த தேனீக்கள் எது மூலமா அந்த பாலினேஷன் இந்த பூ இருக்கு. இந்த பூ எங்க இருக்கு? நம்மளுக்கு தெரியாது. அந்த தேனீக்களுக்கு தெரியாது. இந்த தேனீக்கள்ல அந்த பூ எங்க இருக்கு? அந்த பூ வந்து எப்படி இருக்கும்? எவ்வளவு தூரத்துல இருக்கு? அப்படிங்கிறது வந்து ஒரு தேனீ எடுத்துட்டு வருது. இது 1973ல தான் வான் ஃப்ரிஷ் அப்படிங்கிறது வந்து மருத்துவம், உடலியல் சார்ந்த நோபல் பிரைஸ் அதாவது வந்து மெடிசின் அந்த பிசியாலஜிக்கு வந்த நோபல் பிரைஸ் வந்து கிடைச்சது. எதுக்குன்னா பீஸ் வந்து எப்படி வந்து டான்ஸ் அதாவது பீ டான்ஸ்
அதுல முதன்மையானது வந்து என்னன்னா வேகல் டான்ஸ் அண்ட் ட்ரவுன் டான்ஸ். இப்போ ஒவ்வொரு இந்த டான்ஸ் வந்து சர்க்குலரா ஒரு டான்ஸ் ஆடுது அப்படின்னா அது வந்து இந்த தேனீக்களுக்கு தெரியும். அது எங்க இருக்குன்னா ஒரு 25ல இருந்து 75 மீட்டருக்குள்ள இந்த நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பொருள் இருக்கு. இப்ப டான்ஸ் வந்து வேகிங் டான்ஸ் அப்படின்னா சறுக்கு நடனம் சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து சறுக்கு நடனம் சொல்லுவாங்க. இது வந்து 75 மீட்டர்ல இருந்து 3 மைல்ல கூட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வேகல் டான்ஸ், டெயில் வேகல் அது வந்து 32 சர்க்கிள் இருந்துன்னா ஒரு நிமிஷத்துக்கு 32 சர்க்கிள் வந்துச்சுன்னா எக்ஸாக்டா 25 மீட்டர்ல வந்து தேன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ 8 சர்க்கிள் தான் இருக்கு ஒரு நிமிஷத்துக்கு அப்படின்னா 25ல இருந்து 75 மீட்டருக்குள்ள தேன் இருக்குன்னு அர்த்தம். தேனா மகரந்தமும் இருக்கு. இப்ப டெயில் வேகிங் இந்த வேகிங் டான்ஸ் சறுக்கு நடனம் ஆடுது 32 சறுக்கு நடனம் ஒரு நிமிஷத்துக்கு நடக்கு அப்படின்னா எக்ஸாக்டா அந்த ஒரு பக்கத்துல 75 மீட்டருக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து இந்த இந்த வான் பிரிஷ் அப்படிங்கக்கூடியவர் வந்து இந்த டைரக்ஷன் அண்ட் அது மட்டும் இல்ல இப்போ வந்து இந்த டான்ஸுமே வந்து சர்க்குலரா இருக்கும், கிளாக் வைஸா இருக்கும். ஸோ இப்போ வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு, இப்போ இதுல கூட இந்த படத்துல பாருங்க இந்த ஃபுட் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு, சன்னை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது சூரியனை பேஸ் பண்ணி இது ஆப்போசிட் சைட்ல இருக்கா இல்ல வந்து இந்த நெஸ்டினுடைய ஆப்போசிட் சைட்ல இருக்கா இல்ல பின்னாடி இருக்கா, இப்ப சர்க்குலரா இருக்கா வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கா அப்படின்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இந்த டான்ஸ் வந்து மூலமா இந்த பீஸ் வந்து பண்ணனால இந்த வந்து இதுக்காக நோபல் பிரைஸ் வாங்கினாரு. இப்போ ஒவ்வொரு நம்மளுக்கு வந்து தெரியும் நம்மளுக்கு வந்து இந்த இனப்பெருக்கம் எப்படி அதாவது பாலினேஷன் சாரி அந்த மகரந்த அதாவது சூழுதல் எப்படி நடக்கு, இந்த மகரந்தம் எப்படி உள்ள போகுது அப்படின்னா தேனீக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லெக்ல பாத்தீங்கன்னா லெக்ல பாத்தீங்கன்னா வந்து போலன் பேஸ்கெட் இருக்கும். இந்த போலன் பேஸ்கெட் எப்படி இருக்குன்னா இந்த போலன் பேஸ்கெட்ல வந்து இப்போ வந்து போய் ஒரு இடத்துல உட்காருது அப்படின்னா இது நாட்டு ஒண்ணு மட்டும் இல்ல அதுல வந்து போலன் பிரஷ் இருக்கும். அந்த போலன் பேஸ்கெட்ல அடுத்த ஸ்லைடு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த சாரி இந்த போலன் பேஸ்கெட் இந்த போலன் பேஸ்கெட் இருக்கும், போலன் பிரஷ் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா எம்டி இது போலன் பேஸ்கெட், இதுல போலன் பிரஷ் இருக்கும். இந்த போலன் பிரஷ் இதுல ஒரு டிப்ரெஷன் மாதிரி இருக்கும். இந்த டிப்ரெஷன்ல பாத்தீங்கன்னா இந்த போலன் கிரைன்ஸ் வந்து இது போலன் கிரைன்ஸ்னா இது சிங்கிள் போலன் கிரைன்ஸ் கிடையாது, இது ஒரு குரூப் ஆஃப் போலன். இது வந்து அந்த போலன் கிரைன்ஸ் அதனுடைய அந்த 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 மகரந்த தூள் வந்து என்ன பண்ணா மொத்தம் அதனுடைய மாய்ச்சர் கண்டென்ட் அதாவது சலைவாவை கூட யூஸ் பண்ணி கூட அதை உருட்டி ஒரு இதா வந்து அந்த போலன் பேஸ்கெட்ல டெப்ரெஸ் பண்ணி வைக்கும். அது வச்சு ஒவ்வொரு கூடையில பாத்தீங்கன்னா அந்த போலன் பேஸ்கெட்ல பாத்தீங்கன்னா அதுவே அதிகமான லெவல்ல அந்த போலன் பேஸ்கெட்ல வந்து அந்த அளவுக்கு வந்து அதிகமான லெவல்ல வந்து அந்த போலன் கிரைன்ஸ் இருக்கும். அது போய் ஒரு நாட் ஓன்லி இந்த இடத்துல மட்டும் இருக்காது, அதனுடைய தலைப்பகுதி இந்த இடத்துல காலில் பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு ஃப்ரெஷ் மாதிரி ஒரு சின்ன இந்த இதுல வந்து அந்த நீட்சி மாதிரி இருக்கும், அந்த சின்ன சின்ன முடி மாதிரி இருக்கும். அந்த அந்த விஷயங்களும் அதெல்லாம் போலெல்லாம் சேர்ந்துருக்கும். அதெல்லாம் போய் ஒரு இடத்துல போய் உட்காரும் போது தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சூழுதல் ஒரு போலனுக்கு ஒரு இதுக்கு மேல போய் உட்கார்ந்துட்டு அது உள்ள போன உடனே இது எப்படி இதாகுது பாத்தீங்கன்னா இது வழியா உள்ள போய் இந்த கைனிச்சியம் வழியா அதுக்குள்ள போய் வந்து இந்த ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். இது வந்து நார்மலா இந்த தாவரவியல் இது படிச்சவங்களுக்கு இது வந்து நல்லாவே தெரியும். அதுல வந்து ஒவ்வொரு பூவுக்கு தன்மைக்கு தகுந்த மாதிரி அந்த இதெல்லாம் எவல்யூஷனரி ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்னா அதாவது இந்த பரிணாம வளர்ச்சிப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு பூவுக்கு தகுந்த மாதிரி பூவே அந்த ஹனிபீக்கு தகுந்த மாதிரி அந்த வாயுறுப்புக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை ஆயிருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பம்பிள் பீ எப்படி எடுக்குது, இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோல்டு கிளைமேட்ல இருக்கக்கூடிய அந்த பம்பிள் பீஸ் இந்தியாவிலே இருக்கு, தமிழ்நாட்டிலே இருக்கு. அதுல வந்து 48 ஸ்பீசிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. நார்மலா பார்த்தீங்கன்னா 250 ஸ்பீசிஸ்க்கு மேல ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. சரியா, இதுதான் வந்து ஒரு நெக்டாரை எப்படி கலெக்ட் பண்ணி நெக்டார் போலன் ப்ரோபோலிஸ் இதை ஸ்டோர் பண்ணி ப்ரூட் செல்ல இருந்து எப்படி ஃபில்லப் பண்ணுது. இதுலதான் மெழுகு கிளாண்ட் இருக்கு, இதுல பாய்சன் கிளாண்ட் வந்து பின்னாடி இருக்கக்கூடியது வச்சுதான் ஸ்டிங் பண்ணும். இதுல வந்து வேக்ஸ் கிளாண்ட் இருக்கும், இதுல வேக்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தென் ஹைப்போபேரிஞ்சியல் கிளாண்ட் இது மூலமா தான் இந்த ராயல் ஜெல்லி உருவாக்கக்கூடியது. சரியா, இதெல்லாம் வந்து ஒரு கூடு வந்து அவ்வளோ தூய்மையா வச்சிருக்கும். ஒரு தேனியானது அவ்வளோ தூய்மையா வச்சிருக்கும். ஒரு தேனி வந்து எப்படி தேனினாலே கொட்டுறது தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும், நம்ம முன்னாடி கொட்டாது. இப்போ வந்து தேனி கொட்டுறது வந்து முன்னாடி ஒரு நம்ம வந்து இந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேனி கொட்டிச்சுன்னா அது எந்த அளவுக்கு, இது சைனாவில் பாத்தீங்கன்னா ஏபி தெராப்பியை யூஸ் பண்றாங்க, தேனியை வச்சு பணம் கொடுத்து கொட்ட வைக்கிறாங்க. பட் ஆனா நம்மளுக்கு வந்து சில நியூஸ்ல எல்லாம் நம்ம பார்ப்போம், நியூஸ்ல எல்லாம் வந்து பார்த்திருப்போம் தேனி கொட்டி பெரியவர் முதியவர் மரணம், தேனி கொட்டி இவர் வந்து ஒரு தேனி துரத்தியது அப்படிலாம் பார்ப்போம்.
ஆனா அதெல்லாம் நடக்கக்கூடியதுதான். எதற்காக துரத்துது? நம்ம சூழியல் பார்வையில பார்த்தா, ஒவ்வொருத்தரும் வந்து தனக்கு வந்து தீங்கு விளையக்கூடிய விஷயங்கள் நடந்தா மட்டும் தான் அந்த தேனீ வந்து துரத்தும். நீங்க வந்து நார்மலா ஒரு தேனீ கூட்டம் வந்து எந்த விதத்திலயும் நீங்க அத வந்து ஒரு ஒரு விஷயமும் வந்து பண்ணாம பண்ணீங்கன்னா, அதாவது ரொம்ப மைல்டா ஹேண்டில் பண்ணோம்னா, அந்த தேனீ அவ்வளவு சீக்கிரத்துல கொட்டாது. அதனால தான் வந்து நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, புகைய அடிச்சு விட்டுருவாங்க. இல்ல அப்டின்னா எதையோ ஒண்ணு. அதாவது அத அத கோவப்படுத்துற லெவல்ல வந்து அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயங்கள் வந்து இந்த தேனீக்கள வந்து திடீர்னு கோபத்த உண்டு பண்ணி, தான் இருக்க இடத்துக்கே வந்து அவங்க வந்து அ அந்த கோவத்த மூண்டு பண்றது வந்து என்ன, இடத்த அழிக்கிறது. இந்த மாரி விஷயத்தினால தான் அது துரத்தி துரத்தி கொட்டுது. அப்படியே கொட்னா கூட எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 10 ஏபிஸ் டார்செட்டா மலைத்தேனீ கொட்டு கூட ஒண்ணுமே ஆகல. அது ஒவ்வொரு உடல் வாக பொறுத்தது. இப்ப சொல்லுவாங்க. ஆனா அதுல உடல் வகையில கூட அந்த அதாவது இம்யூனிட்டி நம்மளுடைய இம்யூனிட்டிய பொறுத்தது. ஆனா அதுக்காக அளவுக்கு அதிகமா எதுனாலுமே கொட்டிச்சுன்னா பிரச்சனை தாங்க. அளவுக்கு அதிகமா கொட்டிறக்கூடாது. ஒரு நஞ்சு இப்போ வந்து கீழ்வாதம், முடக்குவாதம் இவங்களுக்கெல்லாம் வந்து தேனீய கொட்ட வச்சிருக்காங்க. இதுல மெலிட்டின் அப்படிங்கக்கூடிய ஒரு இந்த தேனீல இருக்கக்கூடியது. அந்த தேனீக்கள் வந்து அந்த தேனீக்கள வந்து கொட்டாம இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கொட்டுன பிறகு என்ன பண்ணுவோம்னா, சோப் போட்டு கழுவுறது, ஈரத்த ஈர மண்ண சுத்தி வைக்கிறது அப்படிலாம் கிடையாது. அதனுடைய கொடுக்க எடுக்கணும். எடுத்தா தான் வந்து அந்த தேனீ விஷம் வந்து உள்ள போகாம இருக்கும். நம்மளுக்கு வீக் வரும். அதெல்லாம் வந்து ரைட் ஓகே. இதுல ஒரு ரொம்ப முக்கியமா காலனி கொலாப்ஸ் டிஸார்டர். இப்ப பாப்புலேஷன் சரியா இல்ல. ஃபுட் வந்து அதிகமா ஆ வேக்ஸ், ஸ்டோக், ஹனி இருந்துச்சுன்னா, அது வந்து என்ன பண்ணா, ஆ சில பெஸ்டிசைட், பேத்தஜன் மூலமா ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா, அது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடும். சரியா? காலனி கொலாப்ஸ் இது வந்து ஒரு முக்கியமான பண்பு. இதனால வந்து தேனீக்கள் எல்லாம் அழிஞ்சு போகுதுன்னு சொல்லி கூட சொல்றாங்க. தேனினால் கிடைக்கக்கூடிய பொருட்கள் ஒரு 5 நிமிடம். இந்த இந்த தேனு நஞ்சு, தேனீ பசை, ராயல் ஜெல்லி இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்ப தேனீகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு தேன் உற்பத்தி பண்ணுது அப்படின்னா, 1 கிலோ இப்ப வந்து ஒரு தேன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். தேன் இப்ப கிடைக்கக்கூடிய பொருள் தேன், தேன் நஞ்சு, தேனீ பசை, தேன் மெழுகு, மகரந்தம், ராயல் ஜெல்லி. இப்ப இந்த இப்ப இந்த தேன் அப்படின்னு பார்த்தா, தேனீக்கள் வந்து இந்த தேன் 1 கிலோ தேன் உற்பத்தி பண்ணணும்னா, 1 கிலோ தேன் உற்பத்தி பண்ணா 1,20,000 இருந்து 1,50,000 பூந்தேன் சுமைகளை எடுத்து வந்தா தான் அந்த தேனை வந்து உற்பத்தி பண்ண முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. 1,50,000 பூந்தேன் சுமைய எடுத்து தான் 1 கிலோ தேனை உருவாக்குது. அந்த தேனை நம்ம எடுக்கிறோம். காட்டுல கிடைக்கக்கூடியது, இன்னைக்கும் வந்து கிடைக்கக்கூடியது. அது 1 கிலோ தேன் வந்து என்ன ரேட் அப்படிங்கிறது வந்து காட்டுல கிடைக்கக்கூடிய தேன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது வந்து எப்படின்னா, முதிர்ந்த தேன் ஒரு தேன் வந்து நல்லா முதிர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னா, 18ல இருந்து 20% வந்து வாட்டர் கன்டென்ட் இருக்கும். ரொம்ப கட்டியா இருக்கும். கலோரி வந்து அதிகமா இருக்கும். 3350 கலோரி இருக்கக்கூடிய இந்த தேன், இந்த தேன்ல வந்து கூட சில கேள்விகள் வரும். ஏங்க தேன்ல வந்து நஞ்சு கூட கலக்கக்கூடிய தன்மை இருக்கா? கண்டிப்பா இருக்குன்னா, ஆனா அது தேனீக்களுக்கு அது எந்தவித கெடுதலும் பார்க்கல. பட் இப்ப இந்தியாவுல நம்ம சாலை ஓரத்துல பார்க்கக்கூடிய அரளி செடிலாம் பார்க்கலாம். ஒலாண்டர் அப்படி சொல்லக்கூடிய அரளி செடி. இந்த அரளி செடியில எடுக்கக்கூடிய தேன் கூட கசக்கும். நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த தேன் கூட்டுல டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். இதே போல அந்த தேன வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வெறியூட்டும் தேன் சொல்லுவாங்க. அந்த காலத்துல வந்து அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு கிரேக்க மக்கள் வந்து ஒரு படைய போம்போது, ஒரு இடத்துல வந்து சாப்பாடு கிடைக்காம இருக்கும்போது, திடீர்னு வந்து தேன் அடைகள் வந்து அதிகமா இருந்திருக்கு. அத சாப்பிட்டுருக்காங்க. அப்ப சாப்பிடும்போது என்ன நடந்திருக்குன்னா, அவங்களுக்கு வந்து சிலவங்களுக்கு வாந்தி, மயக்கம், பேதி இந்த மாரி வந்திருக்கு. சிலவங்களுக்கு போதை தலைக்கேறி வந்து அவங்க ஒரு நாள் அதாவது 24 ஹவர்ஸ் அப்படியே இருந்திருக்காங்க. அதனால அந்த படை வந்து போகறதுக்கே தாமதிச்சிருக்கு. அந்த அளவுக்கு அந்த தேனுக்கு பேர் என்ன சொல்றாங்க? வெறியூட்டும் தேன் சொல்றாங்க. அப்படிப்பட்ட தேனும் கிடைக்கும். ஆனா, அது எப்போன்னா அந்த நச்சு பூச்சி அதாவது அந்த அந்த பூக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதி, அதாவது ஒலியண்டர், இந்த மாரி களிமா, லாட்டிபோலியா இந்த மாரி வந்து மலைப்பிரதேசத்துல லாரல் அப்படிங்கக்கூடிய செடியில குடிக்கிறது தான் வெறியூட்டு தேன். இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கலர்ல இருக்கும். சரியா? இந்த தேன் வந்து ரொம்ப விஷயங்கள் பேசலாம். பட் டைம் இல்லாத ரொம்ப டைம்கள் வந்து எடுக்கும். இருந்தாலும் ஒரு தேன்ல பார்த்தீங்கன்னா, வந்து குளுக்கோஸ் அதிகமா இருக்கும். குளுக்கோஸ் வந்து 33% இருக்கும். ஃப்ரக்டோஸ் வந்து 38% இருக்கும். ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ், டெக்ஸ்டின் தாது பொருட்கள் இருக்கும். மனித ரத்தத்துக்குரிய அத்தனை சில இது வந்து அத்தனையும் வந்து இந்த கால்சியம், பொட்டாசியம், சோடியம் எல்லாமே இருக்கும். அது வந்து நம்ம உடம்புல ஓடுற மாரியே இருக்கக்கூடியது. அமைலேஸ் இருக்கும். நொதிகள் அதாவது என்சைம்ஸ் அதிகமா இருக்கும். விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த மாரி உள்ள தேன்கள் அதாவது நம்ம இப்ப கடையில கிடைக்கிறதெல்லாம்
முதிர்ச்சி பெறாத தேன்களா இருக்கும். நம்ம முதிர்ச்சி பெறாத தேனுடைய பயன்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். நம்முடைய நாட்டு மருத்துவத்துல இருந்து இன்னைக்கும் நம்ம தேன் வந்து பயன்படுத்தாத எல்லா விதத்திலையும் பயன்படுத்துறோம். குழந்தைகளுக்கு கூட தேன் வந்து ஒரு முக்கிய பொருளா வந்து நம்ம யூஸ் பண்றோம். சக்கரை பாகுக்கு பதில் தேனை கொடுக்க சொல்றாங்க. அந்த காலத்துல வந்து தேனை கொடுத்தாங்க. ஏன்னா குழந்தை பேச்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக. நாக்கு சுழலணும், தேன் கொடுத்தா டேஸ்ட். அதே குழந்தைக்கு அந்த தேன் வந்து அதுவும் ஒரு பர்ட்டிகுலர் கிராம். குழந்தைக்கு கூட வந்து 30 கிராமுக்கு மேல கொடுக்க கூடாது. நம்ம பாட்டுக்கு நல்லா சாப்பிடறானேன்னு சொல்லிட்டு அள்ளி கொடுத்துட்டோம்னா அதுவும் பிரச்சனை. ஒரு குழந்தைகளுக்கு வந்து அந்த ஒரு பர்ட்டிகுலர் அளவு தான் கனி கொடுக்கணும். ஒரு தேன் வந்து ஒரு மலமிளக்கியா பயன்படுது. அதாவது அதாவது இப்போ டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு வந்து தேன் அது வந்து உகந்ததுன்னு சொல்றாங்க, ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம வந்து சொல்லலாம் அது உகந்தது இல்லைன்னு, ஆனா சாப்பிடலாம். ஆனா ஆனா காபி கூட அதாவது சுகர் போட்டுட்டு தேனை போடக்கூடாது. ஏதாவது ஒண்ணு போடணும். பால்ல தேன் போட்டு கலக்கி குடிப்பாங்க. அது போக காபி டீல போட்டு குடிப்பாங்க. சளி இருமலுக்கு இன்னைக்கும் அந்த காலத்துல தேனும் சுண்ணாம்பு வச்சு இந்த தொண்டையில போடுவாங்க. அது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இன்ஃபெக்ஷனை வந்து இது பண்றது. அந்த காலத்துல வெட்டு காயம் எல்லாத்துக்கும் தேனை யூஸ் பண்ணாங்க. சரியா? இந்த மாதிரி கசப்பான மூலிகை மருந்து சாப்பிடுறது கூட நம்ம தேன் யூஸ் பண்றோம். நம்ம வந்து அது மட்டும் இல்ல, தேனை வந்து முகப்பூச்சா வந்து யூஸ் பண்றாங்க. தேனும் பாலாடை கட்டியும் சேர்ந்து நம்ம போட்டு முகப்பூச்சிகளா யூஸ் பண்றாங்க. அது இன்னைக்கும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது அவ்வளவு சருமத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மக்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு இந்த தேனும் இப்போ இந்த தேன்கள் சூழியல் பாறையில வந்து இப்ப நம்ம தேனை எடுத்துடுறோம். அது தேன் இல்லாம வந்து கிடைக்கக்கூடிய அதாவது தேனுடைய அது நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த காலத்துல குளிர்காலத்துல நம்ம வந்து தேன் எடுக்கக்கூடிய டயத்துல அது சேர்த்து வச்சிருக்கலாம் எடுத்துட்டோம்னா அதனால வாழ முடியாது, அந்த கூடை அழிஞ்சு போயிடும். இப்போ இதே மாதிரி வந்து இப்போ வந்து ப்ரொபோலிஸ் கிடைக்கும், டாக்ஸின் எல்லாமே, மெழுகு எல்லாமே கிடைக்கும். போலன் கிரெயின்ஸ்ல இருந்து எல்லாமே கிடைக்கக்கூடியது. இப்போ வந்து சூழல் பார்வையில பாத்தீங்கன்னா தேன் பூச்சியே சாப்பிடக்கூடிய விலங்குகள் ரொம்ப ரொம்ப இருக்குது. இதுல ஒரு சிலதை வந்து நான் போட்டிருக்கேன். வந்து கரடி சாப்பிடும். தேன் கூட்டு வந்து மலை தேடி பாத்தீங்கன்னா மலங்காட்டுல பாத்தீங்கன்னா தேனை வந்து தேன் கூட்ட வைக்க விடாது. கரடி, இந்த வந்து சில பூச்சி இனங்கள், அதாவது என்னன்னா இப்போ கரப்பாம்பூச்சி, இந்த கிரிக்கெட் சொல்லுவாங்க, எறும்பு கூட வந்து தேனை வந்து சாப்பிடக்கூடிய எறும்பு எல்லாம் சாப்பிடும். எறும்பு நீங்க வச்சுட்டு போனீங்கன்னா வந்து அப்படியே உறிஞ்சி எடுக்கும். அதே மாதிரி குளவி வந்து ஈஸியா வந்து அந்த தேனை வந்து எப்படி எந்த அளவுக்கு வந்து அப்படி பறக்கும் போது அப்படி பிடிச்சி கொண்டு போய் அப்படியும் ஃபுல்லா சாப்பிடும். அது மாதிரி தவளை சாப்பிடும், தேர தவளை சாப்பிடும், ஓணான், இதே மாதிரி பறவைகள். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எலி, இந்த மாதிரி டிராகன் ஃபிளை, இந்த மாதிரி எல்லாமே வந்து சுற்றுப்புற சூழல். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த தேனி பூச்சி அழிஞ்சு போச்சுனாலும் இதுக்கு பிரச்சனை. அதே மாதிரி எல்லாமே இது அதிகமாயிடுச்சுன்னா அதுக்கு பிரச்சனை. இந்த மாதிரி அப்ப எப்படி பேலன்ஸ்டா வைக்கிறது? இப்போ இதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இவ்வளவு தூரம் இன்னும் ரொம்ப விஷயங்கள் பேசலாம். ஒவ்வொன்றுக்கும் ராயல் ஜெல்லி எப்படி அதெல்லாம் ரொம்ப ஒரு அதை வந்து சாப்பிட மாட்டாங்க, ஆனா சாப்பிடுவாங்க. பட் சாப்பிடுவாங்கன்னா அது வந்து ஒரு போதை வஸ்து மாதிரி தான் ராயல் ஜெல்லிலாம். அது நம்மளுக்கு ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கிறது இல்லை, ரொம்ப பேர் வந்து அதை பயன்படுத்துறது இல்லை. அந்த ராயல் ஜெல்லி அப்படிங்கிறது வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா அது ஸ்கின் வந்து ஸ்ரிகேஜ் ஆகாது, அது சுருக்கம் விடாது ஸ்கின்ல. சரியா? அதெல்லாம் வந்து நாக்குக்கு கீழே வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து போதை வஸ்து மாதிரி தான். அது வந்து ரொம்ப ஆனா மார்க்கெட்ல கிடைக்குது. சரியா? ஆனா வந்து அது உடம்புக்கு நல்லது. சரியா? அதுக்கு இப்போ வந்து மோனோ இப்ப தேனீக்கள் அழிஞ்சு வருது. இப்ப இன்னைக்கு வந்து எல்லா தேனீகள்லாம் பார்த்தோம். சுற்றுப்புற சூழல்ல தேனீக்கள் அழிஞ்சா பாலினேஷனே போச்சு. இப்போ நம்மளுடைய கிராப்லாண்ட் பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ஒரு ஃபுட் கிராப் பாலினேஷனே 75% நம்ம இந்தியா வந்து விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு. இப்ப இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலினேஷன் இல்லை அப்படின்னா அதனுடைய தாவரங்கள்ல பாலினேஷன் இன்செக்ட் அதாவது இந்த தேனீக்கள் இல்லை அப்படின்னா அந்த பாலினேஷன் அதாவது கிராப் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகும். நம்ம மக்கள் தொகைக்கு ரொம்ப கம்மியாச்சுன்னா நம்மளுக்கு தேவையான உணவை நம்மளால உற்பத்தி பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, பயிர் சாகுபடி நம்ம வந்து மோனோ கிராப் அதாவது ஒரே கிராப்பை வருஷம் ஃபுல்லா போடுவாங்க. அப்படி போட்டாலும் பிரச்சனை. இந்த தேனீக்களுக்கு வந்து அப்படி போட்டாலும் அதனுடைய பிரச்சனை அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறும். பருவநிலை மாற்றம், இப்ப கிளைமேட்டிக் சேஞ்ச் ஃபுல்லாவே வந்து கூலா இருந்துச்சுனால அந்த தேனீக்களால பறக்க முடியாது. அதனால அந்த தேனீக்கள்ல நோய் தாக்கம் வரும். வெளிநாட்டு வகை தாவர இனங்கள் வந்தாலும் அந்த தேனீக்கள் வந்து நம்மளுடைய இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தான் இருக்கும். அந்த தேனீக்கள் இப்போ கொல்லிமலையில எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒரு ரிப்போர்ட் ஆய்வறிக்கை கீஸ்டோன் ஃபவுண்டேஷன் வந்து அவங்க வந்து ஒரு ஆய்வறிக்கை கொடுத்துருக்காங்க. டேபியோ பிளான்ட் வந்து அதாவது அந்த குச்சிக்கிழங்கு அதிகமா போட்டதுனால அங்க வந்து அதனுடைய கிராப் ஈல்டு அதாவது குச்சிக்கிழங்குனால தேனீனங்கள்லாம் வந்து கம்மியாயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சில்வர் ஓக் அதிகமாயிருச்சு கொல்லிஹில்ஸ்ல. அதே மாதிரி சில்வர் ஓக் இதே மாதிரி வந்து காடுகள் அழிச்சிட்டாங்க. இந்த
அதே மாதிரி வந்து நம்மளுடைய பெஸ்டிசைட், நம்ம வந்து பூச்சிக்கொல்லிகள், இன்னைக்கு நச்சுத்தன்மை வாய்ந்த பூச்சி மருந்து வந்து அதிகமா பயன்படுத்துறோம். நம்ம அப்படி இல்லாத கிராப் ப்ரொடக்ஷனே இல்ல. கொல்லிமலையில கூட பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. கொல்லிமலை அவ்வளவு பியூரான ஒரு ஏரியா. அங்கேயே வந்து இந்த இந்த இதெல்லாம் வந்து பூச்சிக்கொல்லிகள் வந்து நச்சுத்தன்மை வாய்ந்த பூச்சிக்கொல்லிகள். இப்போ ஒரு தேனீ வந்து போய் பூவுல இருந்து மகரந்தமோ, மதுவோ எடுக்க போகுதுன்னா, அந்த அந்த தேனீ வந்து திரும்ப வராது. ஏன்னா அந்த பூச்சிக்கொல்லி அடிச்ச உடனே அந்த தேனீகளும் இறந்திருக்கும். அந்த கூட்டினுடைய தன்மையே கம்மியாயிரும். அதனுடைய பாப்புலேஷன் கம்மியாகும். அதனுடைய எண்ணிக்கை கம்மியாகும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த கூடு வந்து அது வந்து டோட்டலாவே அது கொலாப்ஸ் ஆகி, அந்த அழிந்து போகக்கூடிய தன்மைகள் இருக்கு. ஸோ இந்த மாரி விஷயங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கும் வந்து நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த இந்த இதுல யாருமே கான்சென்ட்ரேட் பண்ணல. எனக்கு தேவைப்படுது, பணம் தேவைப்படுது. நான் வந்து பூச்சிக்கொல்லிகள் வாங்கி வந்து என்னுடைய கிராப் ஈல்ட வந்து புரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது எத்தன விதத்துல சூழ்நிலையில பார்க்கல, எத்தன விதத்துல எத்தன பேர பாதிக்கும். ஒரு தேனீ பூச்சிய மட்டும் பாதிக்கல. அது ஒரு காற்று மாசுபாடு பண்ணுது. அது மட்டுமல்ல, அந்த ஒரு எத்தனையோ பூச்சி இனங்கள் அழிஞ்சு போகுது. இப்படி அழிஞ்சு போகும்போது உணவு சங்கிலி பாதிக்கப்படுது. இப்ப அதே பூச்சி இனத்த இன்னொரு இது சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்றாங்க. தேன்கள கூட வந்து ஏற்றுமதி பண்றதுக்கு தடை பண்ணாங்க. என்ன காரணம் அப்டின்னா, அதுல வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னாங்க. என்ன காரணம் அப்டின்னா, மருந்து குடுத்து வந்து அந்த நோயெல்லாம் வந்து கியூர் பண்ற மாரி. அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அதுல அப்படியே ஒட்டிட்டே இருக்கும். இதே மாரி தான் மருந்து அடிச்சா கூட, நாம கூட சாப்பிடுற தேன்ல இருக்கலாம். நம்ம கண்டுபிடிக்கல. நம்ம வரக்கூடிய தேன்ல பார்த்தீங்கன்னா, நீங்க என்னைக்காவது பார்த்துருக்கோமா? ஒரு இயற்கை தேன் அப்படின்னு சொல்லிட்டு விப்பாங்க. எல்லா வகையான பிராண்டட் தேன்ஸ்லாம் இருக்கு. நான் வந்து எதையும் ஹைலைட் பண்ணி சொல்ல விரும்பல. அதுல என்னென்ன கன்டென்ட் இருக்குன்னு போட்டிருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்ன கன்டென்ட். ஆனா இயற்கை தேனுக்கு வந்து ஈடு இணையே கிடையாது. அதனுடைய கன்டென்ட் வந்து டிஃபர் ஆகும். அதுல மாற்று கருத்தே இல்ல. மாய்ஸ்சர் கன்டென்ட் கம்மியா இருக்கும். ஈரப்பதம் கம்மியா இருக்கும். தேன அப்படி டிராப் விட்டீங்கன்னா அப்படி போய் நிக்கும். நம்மளே வந்து அதே மாதிரி உலோக பாத்திரத்துல வந்து தேனை சேர்த்து வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அது கூட ஏன்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கனால அதனுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் மாறும். அதனுடைய தேனுக்கு வந்து பல விதங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். அது இன்னொரு இதுல வந்து நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் இந்த தேனீலங்கள் அழிவுக்கு காரணமா இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம ஆராயணும். ஒரு சுற்றுப்புற சூழலியல் ஒரு ஆர்வலரா நம்ம பார்த்தோம்னா, இந்த தேனீக்களை நம்ம வந்து பாதுகாக்கலாம். நம்ம மருந்து அடிக்காம நம்ம வீட்ல வந்து இயற்கை நம்ம கிராப் போட்டிருக்கலாம். அதை வந்து எப்படி எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நச்சுத்தன்மை வாய்ந்த பூச்சி மருந்து பயன்படுத்தாம எப்படி பாதுகாக்கலாம். இயற்கை இயற்கை உரம்லாம் வந்துருச்சு. அதை யூஸ் பண்ணலாம். பயாலஜிக்கல் கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம். அது போக வந்து இந்த குச்சிக்கிழங்கு இந்த மாதிரி வந்து தேனீக்களுக்கு உகந்த கிராப்பை உற்பத்தி பண்ணலாம். அதன் மூலமா நம்ம வந்து பணம் வந்து சம்பாதிக்கலாம். அது போக வந்து பணத்துக்காக மட்டும் இல்ல. நம்ம இயற்கை இப்ப பாருங்க, நம்ம கொரோனா அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் உலகத்தை ஃபுல்லாவே பாதிச்சிருக்கீங்க. நம்ம அந்த ஒரு சின்ன விஷயம் எதுக்காக தூய்மை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதான் மாஸ்க் போடுறோம், கையில க்ளோவ்ஸ் போடுறோம். இப்ப வராது. அப்பெல்லாம் ஒழுங்கா தான் இருந்தோம். கையை கழுவணும், வீட்டுக்கு வந்தோம், குளிச்சோம். இப்ப எல்லாமே மாறி போச்சு. அதே போலதான் இந்த தேனீயங்கள் இது வந்து அந்த காலத்துல அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் இந்த தேனீக்களுக்காகவே நம்ம மக்கள் மலைவாழ் மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். இந்த தேனீக்களுக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கத்துக்கிட்டது. ரொம்ப நாளைக்கு இது கூட வந்து உங்களுக்கு இது வந்து ரிப்போர்ட்டடா இல்ல. பட் நான் சொல்றது, இந்த முட்டை சாப்பிடுறது, மட்டன், சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம தேனீ கூட்டு பக்கத்துல போனோம்னா தேனீ வந்து ரொம்ப அக்ரெசிவா கொட்ட ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு இது வந்து இந்த தேனீக்கள் வந்து எவல்யூஷன் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹெர்பிவோர், அதாவது வந்து ஒரு கார்னிவோர்ஸ்ல இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இது ஃபுல்லாவே வந்து ஃபுல்லாவே இந்த மகரந்தம் ஒரு தாவரத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு பூச்சி இனங்கள். இந்த பூச்சி இனம் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு கொசு தேனியா இருக்கட்டும், எந்த தேனியா இருக்கட்டும், நம்ம வீட்டுல இருந்தா நம்ம வீட்டுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி தூர போட்டுரும். ஒரு தேனி எங்க வீட்டுல கூடு கட்டுன்னா அங்க வீட்டுல சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அது வந்து தூய்மையை விரும்பும். ஆனா அமைதியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை விரும்பக்கூடியது. அது ஒவ்வொரு இயற்கை ஆர்வலரும் நம்ம வந்து யோசிக்கணும். தேனீக்கள் அப்படின்னா இதுல ரொம்ப விஷயங்கள் என்னையால பேச முடியல. இருந்தாலும் சில விஷயங்கள் இந்த இயற்கை ஒரு ஆர்வலரா இருக்கக்கூடிய இதுல இணைந்திருக்கிற அத்தனை அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த தேனியை பார்த்தா நம்ம அடிச்சு கொண்டு போட்டுருவோம். தேனி கடிச்சுன்னா செத்து போயிருவாங்க அப்படிங்கலாம் வந்து அதே மாதிரி அமாவாசைக்கு தேன் இருக்குமா, இதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கதைகள். எதுக்குன்னா நம்ம தேனி கொட்டும். நம்ம மக்கள் அந்த காலத்துல வந்து சொல்லியிருக்காங்க, இது கொட்டும், கொட்டினா வந்து கஷ்டப்படுவேன். அதுக்குதான் வந்து
இந்திய புராணங்கள்ல 2 விஷயங்கள் காதல்ல திருக்குறள்ல கூட இருக்கு. நம்ம எத்தனை எத்தனை பேர் தெரியல. காமத்துப்பால்ல தேனை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாரி ஒரு விஷயங்கள். அதாவது காதல் வந்து எப்படி அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு காமதேவன் கையில வந்து ஒரு வில்லு, கரும்பு வில்லுல தேனீக்கள் வந்து நானா சித்தரிக்கப்படுது. எதுக்குன்னா, ஒரு துன்பமும் இருக்கு, ஒரு இன்பமும் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த காலத்துல நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, தேனீய வந்து நீ வந்து கொட்டும். ஆனாலும் இப்படிலாம் சொன்னா வந்து மக்கள் போமாட்டாங்க. பட் அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் இந்த தேனீய நம்பி இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்தியா வந்து ஸ்வீட் ரெவல்யூஷன் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட்ல உள்ள வருது. இந்த ஒரு இயற்கை ஆர்டரா ஸ்வீட் ரெவல்யூஷன் எப்போ வரும்னா, நாம வந்து ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து ஆர்டிபிஷியலா வரக்கூடாது. அது ஒரு நம்ம இயற்கை சம்மந்தமா வந்தா மட்டும்தான் எதுவுமே ஒரு பயனுள்ளதா அமையும். இல்லன்னா ஒரு தற்சார் அது வந்து ஒரு தற்சமயத்துக்கு வந்து எல்லாமே நல்லதா இருக்கும். ஒரு தேனி அழிஞ்சு போச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து கரடி கரடி இதெல்லாம் யானை இதெல்லாம் வந்து தெருவுல வந்துச்சு ஒரு காலத்துல. இன்னைக்கு வந்து தெருவுல பின்னாடியே ஓடின காலங்கள்லாம் உண்டு. இன்னைக்கு வந்து எல்லாமே படத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம். படத்துல 3D பிக்சர்ல வந்து இதுதான் யானை, இதுதான் புலி, இதுதான் கரடின்னு சொல்ற காலங்கள் வந்துருச்சு. சோ அந்த அளவுக்கு இந்த இயற்கை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு இயற்கை இந்த சுற்றுச்சூழல் சூழல் அறிவும் இந்த இந்த ஒரு குழுவுக்கு உண்மையிலே வந்து ரொம்ப 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 ஒரு கடமைப்பட்டிருக்கோம் ஒவ்வொருத்தரும். அந்த ஒவ்வொருத்தரும் வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மையா இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அந்த நீங்க அந்த வீடியோவ பாருங்க. ஒவ்வொருத்தரும் எனக்கே வித்தியாசமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் வந்து அந்த மின்னல்கள்னா என்ன? நான் ஏற்கனவே பல வீடியோ பார்த்திருந்தேன். பாறைகள் பேசுறது எப்படி ரொம்ப ஒரு வித்தியாசமா விசித்திரமான ஒரு விஷயங்கள இவங்க எப்படி தேடி பிடிக்கிறாங்கன்னு தெரியல. அதே மாரி தான் இந்த தேனீக்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பரிச்சயமானது. இருந்தாலும் இந்த தேனீக்கள நம்ம எப்படி எந்த அளவுக்கு பாதுகாப்போம் அப்படிங்கிறதுல ஒரு சூழல் ஆர்வலரா, ஒரு இயற்கை சூழல பாதுகாக்கக்கூடிய ஒரு நபரா நாம முன்னெடுக்கணும். அப்படி முன்னெடுக்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய கடமையா இருக்கணும் அப்படிங்கிறதுல என்னுடைய கருத்து. இத்துடன் எனக்கு டைம் இன்னும் வந்து பெர்மிட் பண்ண முடியும். ஏன்னா அதிக நேரம் பேச முடியல. இருந்தாலும் அடுத்த நிகழ்வுல இன்னும் வாய்ப்பு கிடைச்சுன்னா அடுத்த நிகழ்வுல தேனீ வளர்ப்பு தேனீய பத்தி இன்னும் தேனீ வளர்ப்பு தேனீய பத்தி பேசலாம். நன்றி. கேள்விகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஆ, ஆ அதற்கு மிக்க நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது தங்களோட உரை. நிச்சயமா உரையாடல் கலந்து கொண்டவருக்கு தேனீக்கள் பத்தின ஒரு புதிய பார்வை கிடைச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். தேனீக்கள சூழலியல் பார்வையில எப்படி அன்றாட வாழ்வில், உயிர் சூழலில், பல்லுயிர் சூழலில் தேனீக்கள் மிக முக்கியமான ஒரு அங்கமாக வகிக்கிறத அழகா சொல்லி, தேனீக்கள் நம்ம என்னென்னலாம் செஞ்சு அதைகளை பாதுகாக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துவதை குறைப்பது, சாம்பல் நீர் உருவாக்குவதை குறைப்பது, வீடுகள்ல கூட நீங்க தேனீக்களோட வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கு நவீன வீடுகள்ங்கிற ஒரு முக்கியமான கருத்தை பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப அழகா தெளிவா ஒரு புதிய கோணத்துல தேனீக்கள் அணுகுனதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது தங்களோட உரை.